தியானிக்கிற இந்த நாட்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மை சபை போதகர் உண்மையான ஜெயசீலன் ஐயாவுக்காக உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கான கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கண்கள் மூடி ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். உங்கள் சிந்தை, எண்ணம், மனம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. நானும் ஏசப்பா மட்டும்தான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை கவனிக்கணும். நிறைய காரியங்களை நம்ம கேட்டுருக்கிறோம், நிறைய காரியங்களை பேசுகிறோம், அதுக்கெல்லாம் நாம் நேரத்தை கொடுக்குறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சேர்க்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பிரதி விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், மகிமை புரிந்து வந்த ஸ்நேகம். பிரதி விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், மகிமை புரிந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மனமேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மனமேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை பணிந்திரும்ப செய்த ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை பணிந்திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யோதாசை கண்ணத்தில் அறிந்தினார் செய்தனை என்ற இந்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யோதாசை கண்ணத்தில் அறிந்தினார் செய்தனை என்ற இந்த ஸ்நேகம். அருமையான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அருமையான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். கண்ணிழந்த பெறமிழந்த சிசோரில் இணைத்த ஸ்நேகம். கண்ணிழந்த பெறமிழந்த சிசோரில் இணைத்த ஸ்நேகம். நீவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம். நீவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம். அருமையான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அருமையான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம். பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மனமேலான ஸ்நேகம்.
எல்லா ஸ்நேகத்திலும் மேலான ஸ்நேகம், அனாதி ஸ்நேகம், அனாதி ஸ்நேகம், அனாதி ஸ்நேகம். எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்திலே உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்போம். அடியை மறைத்து வெளியிடும் இயேசுவின் நாமத்தில் பிதா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவர் செய்த ஊழியம், அவர் செய்த அற்புத அடையாளங்கள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவை எல்லாமே தற்செயலாக நடந்தது கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடந்தது எதுவுமே ஆக்சிடென்டலாக நடந்தது கிடையாது. அவருடைய பிறப்பு முன்னுரைக்கப்படுகிறது, அவருடைய ஊழியம் முன்னுரைக்கப்பட்ட ஒன்று. தீர்க்கதரிசிகளால் திருமணம் பண்ணப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் திடீர் சாமியார் கிடையாது. திடீர்னு ஒரு தெருவோ ஒரு சாமி உருவாங்க, அந்த மாதிரி சாமி இயேசு கிடையாது. அவர் முன்னுரைக்கப்பட்டவர், தீர்க்கதரிசிகளால் திருமணம் பண்ணப்பட்டவர். அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவர் எப்படி ஊழியம் செய்ய போகிறார், எங்கே பிறக்க போகிறார், எப்படி சிலுவை அறைந்து கொலை செய்யப்பட போகிறார், அவர் 3 நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிற எல்லா காரியத்தையும் பரிசுத்த வேதாகமம் ஏற்கனவே முன்னுரைத்து விட்டது. ஆகவே அவர் முன்னுரைக்கப்பட்ட இரட்சகர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஆக்சிடென்டா நடந்தது கிடையாது. அது முன்னுரைக்கப்பட்டபடியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். அவர் இந்த பூமியில் உயிரோடு வாழும்போது 3 முறை தான் மரிக்க போகிறேன் என்பதை தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனம், இன்னும் யோவான் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனம் ஆகிய 3 வசன பகுதிகளை நீங்க வாசிக்க பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், வசனத்தை மட்டும் நோட் பண்ணி கொடுங்க. நான் வாசின்னு சொல்லும்போது நீங்க வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பேதுருவிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அது முதல் அவர் எருசலேமுக்கு போவதையும் அங்கே மூப்பராலும் வேத பாரகர்களாலும் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு, அவர் துன்புறுத்தப்பட்டு, அவர்கள் அவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்ப்பார். மத்தேயு 17:22 சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை மனுஷர் கைகளில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க போகிறார். அவர் மரிக்க போகிறார், பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க போகிறார் என்ற செய்தியை இயேசு கிறிஸ்து வாழ்ம்போதே சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷராக அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? எந்த கடவுள்களாவது தங்களுடைய வாழ்க்கை குறித்தும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் இப்படி பேசியிருக்கிறார்களா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே அவர் தன் வாயினாலே அறிவித்த செய்திகள் அது. ஆகவேதான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து திடீர் சாமியார் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் முன்னுரைக்கப்பட்ட கர்த்தர். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்படி போகிறார். சரியாக இரவு 9 மணிக்கு ஜெபிக்க போகிறார். 2 மணி நேரங்கள் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் நேரத்தை செலவிடுகிறார். 11 மணி அளவில் இயேசு கைது செய்யப்படுகிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கைது செய்வதற்கு யூதாஸ் போர் சேவர்களோடு அந்த தோட்டத்துக்குள் வருகிறதை பார்க்கிறோம். மத்தேயு யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கெத்செமனே என்ற தோட்டத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம்,
இந்த அதிகாரங்கள்லாம் நீங்க வாசித்த மார்க் 14ஆம் அதிகாரம் 34, 35 ஆகிய அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே என்ற தோட்டத்துல அவர் ஜெபிக்க சென்றார் என்பதை 4 ஆசிரியர்களும் பேசுறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைய 4 ஆசிரியர்கள் பேசுறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதுல இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை மத்தேயுவும் லூக்காவும் மட்டும்தான் சொல்றாங்க. எப்படி? இயேசுவின் பிறப்பை 2 ஆசிரியர்கள் மட்டும்தான் எழுதுறாங்க. மத்தேயுல இயேசுவின் பிறப்பை பார்க்கலாம், லூக்காவில் இயேசுவின் பிறப்பை பார்க்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை 4 பேர் எழுதுறாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா எது முக்கியப்படுத்தப்படுகிறது? பிறப்பா, அவருடைய மரணமா? இன்றைய சபை எதை முக்கியப்படுத்தணும்? பிறப்பையா, அவருடைய மரணத்தையா? சொல்லல, நம்ம அப்படி உள்டாவா மாத்திட்டோம். கிறிஸ்துமஸ் 6 மாசம் முன்னாடி ரெடி ஆயிட்டோம். கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் ஸ்டார், கிறிஸ்துமஸ் கேக், கிறிஸ்துமஸ் ட்ரெஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா எல்லாம் இருக்கும். ஆனா அதை இயேசு இருக்க மாட்டாங்க. அந்த கிறிஸ்துமஸ் தான் நம்ம கொண்டாடி இருக்கோம். இயேசு கிறிஸ்துமஸை விட அவருடைய மரணத்தை தான் நினைவு கூற சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்பத்தை விட்டு கொடுத்து இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். இயேசுவின் மரணத்தை நினைக்க வேண்டிய சபை இயேசுவினுடைய பிறப்பை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் பிறப்பை தான் முக்கியத்துவம் படுத்துகிறது. ஆனால் அவர் இயேசுவை காணோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் மாத்துங்க, உங்களுடைய டைரக்ஷன்ல கொஞ்சம் மாத்துங்க, உங்க பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாத்தி இயேசுவின் பிறப்பை விட அவருடைய சிலுவை பற்றிய உபதேசத்தை தான் இன்றைய ஆதி திருச்சபை வலியுறுத்தி பேசின. பவுலுடைய பிரசங்கத்துல சிலுவை குறித்த, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். பிறந்த இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிலுவையை குறித்த உபதேசம் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் வேற ஒன்றை நாங்கள் பிரசங்கிக்கவில்லை என்று சொல்கிறார். கலாத்தியருக்கு எழுதும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாய் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று சொல்லுகிறார். ஆகவே ஆதி திருச்சபை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் அதிகமாக முக்கியத்துவம் படுத்தாங்க, படித்திருக்கிறாங்களே தவிர பெத்லகேமில் பிறந்த இயேசுவை முக்கியத்துவம் படுத்தல. ஹல்லேலூயா. அவர் பிறந்ததெல்லாம் பெத்லகேம் தான், ஆனா அவர் வளர்ந்ததெல்லாம் நாசரேத் ஊரில் தான். ஹல்லேலூயா. எங்க தான் வளர்ந்தாரு சொல்லுங்க? பிறந்தது பெத்லகேம், பிரபலமான இடம். வளர்ந்தது பிரபலம் இல்லாத இடம். ஹல்லேலூயா. இன்றைய மக்கள் பிரபலத்தை விரும்புகிறார்கள், இயேசு பிரபலம் இல்லாத இடத்திலிருந்து வருகிறார். நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமான்னு கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பிலிப்பு சொல்றார், மேசியாவை கண்டோம் சொன்ன உடனே நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமா அப்படின்னா, யூதர்களால் வெறுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஒரு ஊர் இதுதான் நாசரேத். ஹல்லேலூயா. இந்த நாசரேத்திலிருந்து வந்தபடினால் இயேசு நசரேயன் என்று அழைக்கப்படுகிறார். நசரேயன் என்பதனால இயேசு நசரே விரதம் கொண்டவர் கிடையாது. நசரே விரதம்னா என்ன? எதெல்லாம் விரதம் இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். தலை சவர செய்யக்கூடாது, திராட்சரசம் குடிக்கக்கூடாது, இன்னொன்று பிரேதத்தை தொடக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிரேதத்தை தொட்டாரா? திராட்சரசம் குடித்தாரா? அப்ப இப்படி ஒரு நசரேன்னு சொல்லலாம்? சொல்லுங்க. வேதம் அவரை சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசு. அவர் நசரே விரதம் கொண்டவர் அல்ல, நாசரேத் ஊரில் வந்தபடினால் அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுகிறார். நாசரேத் என்றால் பிரான்ச் அர்த்தம். நாசரேனா என்ன அர்த்தம்? கிளை. ஏசாயா 42:1 ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி ஒரு கிளை எழும்பி. நாசரேத்னா பிரான்ச் அர்த்தம். இது எங்க தோன்றுகிறது? வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேர். வறண்ட நிலம் என்பது நாசரேத். யூதர்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கிராமம். எருசலேமிலிருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி உள்ள போனீங்கன்னா ஒரு சின்ன கிராமம். ஏன் அது யூதர்கள் வெறுத்தாங்க தெரியுமா?
அதுல அது ஒரு புறஜாதி பட்டணம். அதாவது கலிலேயா வந்து 14 கிலோமீட்டர், சாரி யூதேயா சொல்லிட்டேன், கலிலேயா வந்து 14 கிலோமீட்டர். இந்த நாசரேத் கலிலேயா எல்லைக்கு உட்பட்டது. கலிலே என்பது புறஜாதிகள் பட்டணம். புறஜாதிகள் எங்க இருக்கிறாங்களோ அங்க விக்கிரக வழிபாடு இருக்கும். விக்கிரக வழிபாடு எங்க இருக்கோ அங்க பாவம் இருக்கும். கலிலே என்பது துறைமுக பட்டணம், அது ஒரு வணிக பட்டணம். நம்ம சென்னை பட்டணம் மாதிரி வணிகம் எங்க அதிகமா இருக்கோ அங்க பாவம் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே யூதர்கள் நாசரேத்தை விரும்ப மாட்டாங்க. எந்த இடத்தை அவர்கள் விரும்பவில்லை, எந்த இடம் பிரபலம் இல்லாததோ அந்த பிரபலம் இல்லாத இடத்திலிருந்து உதித்தவர் தான் என் ஆண்டவர். நீங்க பிரபலத்தை எதிர்பார்க்கிறீங்களா? வாழ்க்கையில பெரிய ஆளா இருக்கணும்னு பாக்குறீங்களா? பிரபலமான மனிதனா இருக்கணும்னு பாக்குறீங்களா? ஊழியக்காரனா இருந்தா பிரபலமான வல்லமையா இருந்தா வல்லமையான ஊழியக்காரனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? என் இயேசு அப்படி வரல. பிரபலம் இல்லாத இடத்துல வந்து ஒரு பிரபலம் இல்லாத ஊழியக்காரர் தான் இயேசு. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும்படி செல்கிறார். அங்கே கெத்செமனேயில அவர் பிழியப்படுகிறார். கெத்செமனே என்றால் ஆயில் பிரஸ் என்ற அர்த்தம். திராட்சை பழங்களை பிழியக்கூடிய இடம். இயேசு அங்கே தன்னை பிழிய ஒப்பு கொடுக்கிறார். பஸ்கா பண்டிகைக்கு ஆடுகளை பலி செலுத்த கொண்டு வரும்போது இந்த கெத்செமனே தோட்டத்தின் வழியாகத்தான் ஆலயத்துக்குள்ள கொண்டு செல்வாங்க. இந்த கெத்செமனே தோட்டத்தின் வழியாகத்தான் அடிக்கப்பட்ட ஆடுகளை இழுத்து கொண்டு செல்வாங்க. இழுத்து கொண்டு செல்லும் போது அந்த வழியெல்லாம் ரத்தம் கொட்டி கிடக்கும். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து போறார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆடு இயேசு. ஹல்லேலூயா. இந்த தோட்டத்துக்கு பின்னாடிதான் தேவனுடைய ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு பின்னாடிதான் கெதரோன் என்ற ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? பலி செலுத்தப்படுகிற ஒவ்வொருவருடைய மிருகத்தினுடைய கழிவுகள்லாம் இந்த கெதரோன் என்ற ஆற்றில் தான் கொட்டுவாங்க. அதுக்கு அருகாமையில தான் இந்த கெத்செமனே இந்த தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு ஜெபித்தார். எப்படி ஜெபம் பண்றாரு? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 37-38 வசனத்துல இயேசு கிறிஸ்து அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 சீஷர்களை கூட்டிட்டு ஜெபம் பண்ணும்படி போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அவர் அங்கே பிழியப்படுகிறார். அவருடைய இரத்தத்தின் அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையிலே விழுகிறது. இயேசு கிறிஸ்து அங்கே பிழியப்பட்டார். அங்கே கண்ணீர் விட்டு ஜெபித்தாராம். எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து 3 காரணங்களுக்காக கண்ணீர் விடுத்தார். 3 இடத்துல கண்ணீர் விடுச்சார். எங்க தெரியுமா? லாசருடைய மரணத்தின் போது இயேசு கண்ணீர் விட்டார். சரிங்களா? நீங்க கண்ணீர் விட்டா யோவான் 11ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எருசலேம் நகரத்துக்கு நேரே வந்து அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். 3வது கண்ணீர் விட்ட இடம் கெத்செமனே என்ற தோட்டம். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு தனிப்பட்ட ஆத்துமாவுக்காக இயேசு கண்ணீர் விட்டார். லாசரு என்ற ஒரு தனி மனிதனுக்காக இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. நாமும் கண்ணீர் விடணும். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாவுக்காக கண்ணீர் விடணும். ஹல்லேலூயா. அடுத்தது இயேசு ஒரு தேசத்துக்காக கண்ணீர் விட்டார். எந்த தேசம் அல்லவா? எது தெரியுமா? எருசலேம் நகரம். எருசலேம் நகரம் பண்டிகையின் திளைப்பிட கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகைக்கு கலந்து கொள்ளும்படி புறப்பட்டு செல்கிறார். அவரை முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவரை வாழ்த்தி வரவேற்கிறார்கள். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டிருக்கிற நேரங்களில் எல்லாரும் பண்டிகையில திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகையில 50,000 ஆடுகள் பலி செலுத்தப்படும். 2 லட்சம் யூதர்கள் எருசலேமிலே கூடி வருவார்கள். எத்தனை லட்சம் யூதர்கள்? 2 லட்சம் யூதர்கள் எருசலேமுக்கு வருவாங்க. 50,000 ஆடுகள் பலி செலுத்தப்படும். எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருக்கிறாங்க. இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. நம்ம தமிழ் வேதாகமத்துல சிம்பிளா சொல்றாங்க, கண்ணீர் விட்டு அழுது.
கிரேக்க மூல மொழியாக்கத்துல அவர் மாரடித்து புலம்பினார். இயேசு என்ன செய்தார்? நகரத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அழிவை பார்க்கிறார். எருசலேமே எருசலேமே, கோழிக்கண் குஞ்சுகளை தன் சட்டைக்கு சேர்த்துக் கொள்ளும் மன்னமாக நான் உன்னை எத்தனையோ தடவை சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கு மனம் இல்லாமல் போயிற்று. உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயால் உனக்கு நலமாக இருக்கும். பேர் வந்து சமாதானத்தின் நகரம். எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் அர்த்தம். பெயர் தான் சமாதானம், ஆனால் தேசத்துல சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. பெயர் தான் கிறிஸ்தவர்களுடைய பெயரை வச்சு சொல்றோமே தவிர வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இல்லை. ஹல்லேலூயா. அதற்காக இயேசு கிறிஸ்து அழுகிறார். நகரத்துக்கு வருகிற அழிவை பார்க்கிறார். அழுனா உங்களுக்காக அழாதீங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவுக்காக அழுங்க, தேசத்தின் மக்களுக்காக அழுங்க. இந்திய தேசம் இன்றைக்கு பணத்துக்கு விலை போய் கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே விசுவாசி அழும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஓட்டுக்கு பணம் வாங்கினான்னு தெரியல, அதை நினைச்சு ஓட அழுணும். என்னுடைய மக்கள் இவ்வளவு மலிவானவர்கள், என்னுடைய மக்கள் இவ்வளவு பணத்துக்கு விலை போய் விடுவார்கள். இதற்காக கண்ணீர் விட்டு மாரடித்து புலம்ப வேண்டும் சபை. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மாலே சுத்தி இருக்கிறான். ஒவ்வொரு பூத்துல இருப்பான் பாருங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பூத்துல நம்மால உட்கார்ந்து இருப்பான் தெரியுமா? இதெல்லாம் நினைச்சு மாரடிச்சு புலம்ப வேண்டிய சபை. கைதட்டி வரவேற்றுக் கொண்டிருக்கிறான் இன்றைக்கு கிறிஸ்தவ அரசியல்வாதி. கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறார். தேவ சித்தத்துக்காக அழுகிறார். எதுக்கு அழுகிறார்? ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று தேவ சித்தத்துக்காக அழுகிறார். நானும் அழணும், நீங்கள் அழணும். எதற்கு சொல்லுங்க? ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவுக்காக, என் இந்திய தேசத்துக்காக, தேவ சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அழும். இப்படி அழுது ஜெபித்து முடிக்கிறார். யூதாஸ் வந்து விட்டார். அவரை முத்தத்தினால் காட்டிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், சிநேகிதனே எண்ணத்திற்காய் வந்திருக்கிறார். யூதாஸை குறித்து சில காரியங்களை சொல்றேன். யூதாஸ்னா துதின்னு அர்த்தம். யூதாஸ்னா என்ன அர்த்தம்? துதி. லேவி லேயாள் தன்னுடைய 4வது மகனுக்கு யூதா என்று பெயரிடுகிறார். யாக்கோபினுடைய மனைவியாகிய லேயாள் தன்னுடைய 4வது பிள்ளைக்கு யூதா என்று பெயரிடுகிறார். யூதா என்றால் இது முதல் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு துதி என்று பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறப்பான பெயரை உடையவனாக. ஆனா சீஷருடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருப்பான். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சீஷருடைய பட்டியல் இருக்கும். மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் சீஷருடைய பட்டியல் இருக்கும். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் சீஷருடைய பட்டியல் இருக்கும். இந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த யூதாஸ் இந்த பட்டியலில் கடைசி பட்டியலில் வருவான். ஹல்லேலூயா. அவனுக்கு பேர் என்ன அடைமொழி கொடுத்திருக்க தெரியுமா? துரோகியான யூதாஸ். என்ன யூதாஸ் சொல்லுங்க? துதிக்க வேண்டிய யூதாஸ் துரோகியா மாறிட்டான். துதி என்று அர்த்தம் கொள்ளும் யூதாஸ் துரோகியாக மாறிட்டான். சபை தேவனை துதிக்க வேண்டிய சபை, சபைக்கு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்கிற சபையா மாறிடுச்சு. ஒரே ஒரு காரியம், பணம். அவன் திருடனாய் இருந்தபடியா, பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தபடியா, எப்பவுமே நம்ம கையில காசு இருந்துட்டே இருக்கணும்னு பார்த்துட்டு, காசு இல்லைன்னா நம்ம முகத்தை பார்க்கணும். சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா. காசு இருந்தபோது பணம் இல்லைன்னா இயேசு இல்லை, பணம் இருந்தாதான் இயேசு இருக்கிறார். அந்த கான்செப்ட்ல வளர்ந்தவன் தான் யூதாஸ். பெயர் வந்து யூதா, துதி. அவன் வாழ்க்கை துரோகம். ஹல்லேலூயா. முதல் இடத்துல இருக்க வேண்டியவன் கடைசி இடத்துக்கு வந்துட்டான். நியாயாதிபதிகள் புத்தக நாட்கள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே இல்ல, ஆரோன் இல்ல, மிரியாம் இல்ல, யோசுவா இல்ல, 4 தலைவர்கள் கிடையாது.
தலைவர் யார் வரணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறாங்க. ஆண்டவர் பேசுறாரு, யூதா முன்னாடி போனாங்க. யார் முன்னாடி போனோம்? யுத்தத்துக்கு யார் முன்னாடி போனோம்? ஆனா இந்த யூதாவோ பின்னாடி வந்துட்டான். நீங்க யாரு? நீங்க எப்படி முன்னாடி இருந்தாலும் பின்னாடி போயிட்டீங்களா? ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் முன்னாடி இருக்க வேண்டியவன் நீ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்கிறியா? நீ தேவனுக்கு துரோகம் செய்கிறாய் என்பதை புரிந்து கொள். இயேசு கிறிஸ்து கூட பேசிட்டு இருக்கிறார். பல நாட்கள் கழிச்சு நீங்க தான் சபைக்கு வரையா? நீ பெரிய வெள்ளி, பெரிய வியாழன், இதோட அடுத்த வருஷமா உன்னுடைய கணக்கு அதுதானா? நீ வாரம் வாரம் வந்து துதிக்கணுமா அந்த சபையில? வாரம் வாரம் வந்து தேவனை நாவினால் உதடுகளினால் துதித்து உள்ளத்தால் அவரை உயர்த்த வேண்டும் அல்லவா? நீ ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்கிற, ஜாக்கிரதை, துரோகியாய் மாறிட போகிறாய். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தான் நிறைய பேர் இப்பதான் அட்டெண்டன்ஸ் ஆடுவான், தெரியும் எனக்கு, தெரியுமா? யூதாஸ் துதி. இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள், 11 சீஷர்கள் கலிலேயாவை சேர்ந்தவங்க. இந்த யூதாஸ் மட்டும்தான் யூதேயா பட்டணத்தை சேர்ந்தவர். ஹல்லேலூயா. யூதேயா பட்டணத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு, கீரியாத் என்ற ஒரு கிராமம். அதுதான் ஸ்காரியோத் என்று சொல்றாங்க. என்னது? ஸ்காரியோத். பெரிய சிறப்பு. நமக்கு ஊர் பெருமெல்லாம் பேசியிருப்போம், தெரியுமா உங்களுக்கு? நீங்க எந்த ஊருக்காரன்னு கேட்போம். ஹல்லேலூயா. அந்த ஊருக்காரனா நமக்கு ஒரு கெத்து தான், அப்படிதானே? இயேசு யூதாஸும் ஒரு கெத்து. என்ன ஊருக்காரரு? இயேசு பிறந்த அதே ஊரை சேர்ந்தவங்க. இயேசு பெத்லகேம்னா இவன் பக்கத்து கிராமத்துல கீரியாத் என்ற கிராமத்துல பிறந்தவங்க. எவ்வளவு மேன்மைப்படுத்தப்பட்டவன் தெரியுமா? மற்ற 11 பேரும் பிரஜாதிகள், கலிலேயா பட்டணத்தை சேர்ந்தவங்க. ஹல்லேலூயா. 11 பேருக்கு இல்லாத சாக்கியம் இந்த ஒருத்தனுக்கு கிடைக்கிற எவ்வளவு மேன்மை நினைச்சிருக்கணும் தெரியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வீட்டுல முதல் நம்மளதான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு. நம்ம வீட்டுல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எத்தனை பேர் இருந்தாலும் ஏசப்பா உங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இந்த தெருவில் எத்தனை கிராமங்கள், எத்தனை குடியிருப்புகள் இருக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாம உங்களை என்னை ஆண்டவர் தனியா வேறு வச்சு தேவ சமூகத்தோடு உட்கார வச்சு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா? நீங்கள் நானும் ரொம்ப சலிச்சுக்கிறோம்ல சர்ச்சைக்கு வர்றது. இந்த வாழ்க்கையை பத்தி ரொம்ப சலிச்சுக்கிறேன். ஏன் தான் பிறந்தோம், எதுக்கு தான் உயிரோடு இருக்கிறோம், செத்து போனா கூட நல்லாம இருக்கணும்னு பேசிக்கிறோம்ல. யாருக்குமே கிடைக்காத சாக்கியம் சபையில வந்து தேவனை ஆராதிப்பதும் தேவனுக்காக ஊழியம் செய்வதும் இந்த உலகத்தில் ஒருத்தருக்குமே கிடைக்காத கிருபையை உங்களுக்கு எனக்கு கொடுத்தாங்க. அது யூதாஸ் வீணடிச்சான். தன்னுடைய பெயரில் இருக்கிற சிறப்பை வீணடிச்சான். தன்னுடைய ஊரின் சிறப்பை வீணடிச்சான். ஹல்லேலூயா. மூணாவது அவன் எதை வீணடிச்சான் தெரியுமா? அவன் வீணாக்கினது அவனுடைய ஊழியத்தை வீணாக்கிட்டான். 12 சீஷர்கள் இவனும் ஒருத்தன். மார்க்கு சுவிசேஷம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல வாசிக்கும் போது சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். அதுல யூதாசையே தேவன் தெரிந்து கொள்கிறார். யாரு? வாசிக்காதீங்க, எனக்கு கவனிங்க. நீங்க பைபிள் பரட்ட வேணா, எனக்கு கவனிச்சா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே எப்படி வெயில் வேற தீச்சி எடுக்குது, பசி வேற ஒரு பக்கம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கிற மண்ட சூழல எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. தூங்கிற போய் பயப்படுறாங்க. என் பிரசங்கத்துக்கு நிறைய பேர் தூங்கிடுறாங்க. அதுதான் என்னை பார்த்துட்டு தான் உனக்கு எனக்கு பிரச்சனை வரும். நான் வாசின்னு சொல்லும் போது மட்டும் வாசி, மற்ற நேரத்தில் நோட்ஸ் எடுக்கலாம். ஹல்லேலூயா. யூதாஸ் உடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஊழியம் என்பது அப்படி சிறப்பு. அந்த ஊழியத்தில் வரக்கூடிய பங்கை அவன் இழக்கிறான் என்று பேதுரு தனது முதல் பிரசங்கத்துல செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் நீங்க வாசித்து கொள்ளுங்க. அதுல தன்னுடைய ஊழியத்தினுடைய பங்கை இழந்து போகிறான். ஹல்லேலூயா. 12 சீஷர்கள் அவர்களை அப்போஸ்தலர்களா தேவன் நியமிக்கிறார். இத லூக்கா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 11-12 அவர்களை அப்போஸ்தலர்களாக நியமித்தார். என்ன ஒரு பெரிய பாக்கியம் இல்ல?
கர்த்தருக்காக ஊழியம் செய்வது என்பது பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஊழியத்துடைய பங்கை அவன் இழக்கிறான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில கர்த்தருக்காக ஊழியம் செய்வது என்பது இந்த உலகத்தில் இருக்கிற பங்கெல்லாம் நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஒன்று உண்டானா அது ஆண்டவருடைய பாதத்துல காத்திருப்பதுதான். மற்றதெல்லாம் எடுபடுறவங்க, எடுபடாதது தேவனுடைய பாதத்துல காத்திருக்கிற நல்ல பங்கு. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை அவன் வீணடிக்கிறான். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த யூதாஸ் கர்த்தருக்காக மரியாள் நலகம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறான். ஊற்றின போது அவன் சொல்றான், இந்த வீண் செலவு என்னத்துக்கு அப்படின்னா. என்ன செலவு சொல்லுங்கள? வீண் செலவு. அவள் செய்தது ஆராதனை. மரியாள் செய்தது என்ன? தேவனுக்குரிய ஆராதனை செய்யும். ஆராதனை யாரும் வீணா நினைப்பாங்களா? இந்த வீண் செலவு என்னத்துக்கு இவன் தான் சொன்னான் என்ற காரியத்தை யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதாஸ் தான் அந்த காரியத்தை சொல்லியிருக்கு. யூதாஸுக்கு ஆண்டு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். என்ன பேர் தெரியுமா? இப்ப வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 17. அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டு நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போக. இந்த யூதாஸுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் வைக்கிறார், கேட்டின் மகன். என்ன மகன்? கேட்டின் மகன்னா ஆங்கிலத்துல the son of destruction, அழிவின் மகன். இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, the son of waste. என்ன? அந்த வார்த்தை பார்த்தோம்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு. எவ்வளவு மேன்மை உள்ள ஒரு மனுஷன், எவ்வளவு மேன்மையான ஊழியத்தை பெற்றிருக்கிறான். அவன் ஆண்டவர் எப்படி தன்மை கொடுக்கிறாரு? the son of waste, குப்பை. குப்பையா போயிட்டான். வாழ்க்கையில மிக மலிவா போயிட்டான். காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற ஆராதனையை மலிவா பார்க்க. ஹல்லேலூயா. இதை விற்றுக்கொண்டு தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாமே. தரித்திரம் மேல அவனுக்கு அவ்வளவு ஆசை. ஹல்லேலூயா. பெரிய சமூக சேவகர் அவரு. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில வீணான மனிதனாய் போய்விட்டான். அவன் கர்த்தருக்கு கொடுத்த ஆராதனையை வீணடிச்சு விட்டான். அந்த பெண் ஆராதனைக்கும் போது கூட சேர்ந்து இவனை தேவனை தொழுது கொண்டிருக்கணும்ல. அவள் தன்னுடைய நலதனின் தைலத்தை உடைக்கிறான். அதை பொதுவாக யூதர்கள் உடைக்க மாட்டாங்க. மார்க் 14 வார்த்தை பார்த்தீங்கன்னா அவள் உடைத்தான்னு சொல்லியிருக்கும். ஹல்லேலூயா. இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. அதை விற்றா 20 வருஷம் உட்கார்ந்து சாப்பிடலாமா? அவ்வளவு வருமானம் அதுல. 20 வருஷத்துடைய வருமானத்தை ஒரே ஸ்பாட்ல உடைக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? ஆராதனுடைய மேன்மை உணர்கிறாள். ஆண்டவருடைய பாதப்படியினுடைய மேன்மை உணர்கிறாள். தன்னை உடைக்கிறாள். ஆராதனை என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளை உடைப்பது தான் ஆராதனை. ஹல்லேலூயா. ரெண்டாவது தான் ஆஹா ஹல்லேலூயா. ரெண்டாவது பட்சம் ஆட்டம் பாட்டானா அப்புறம். முதல்ல உன்னை உடை. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தன்னை பிக்க கொடுத்தா, தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே பிட்டா. மரியாள் உடைத்தா. உன்னை உடைச்சு பாரு. ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கலையா? உபவாசம் பண்ணி பதில் கிடைக்கலையா? காணிக்கை கொடுத்து பதில் கிடைக்கலையா? நிறைய காரியம் செஞ்சுட்டேன் பாஸ்டர், பதிலை கொடுக்க மாட்டார் ஆண்டவர். இன்னைக்கு ஒரு காரியத்தை வீட்டில் போய் செய்யும். என்னை உடைக்க, என் சுயத்தை உடைக்க, என் பெருமை உடைக்க, என் ஜாதி பெருமை உடைக்க, என் மத பெருமை உடைக்க, என் பதவி பெருமை உடைக்க, என் பட்ட பெருமை உடைக்க, நான் தான் என்ற இந்த பெருமையை உடைத்து என் தேவனை உங்க சமூகத்தில் என்னை தண்ணீரை போல ஊற்றி விடுகிறேன் சொல்லி பாருங்க. அப்போ தெரியும் ஆராதனையின் மேன்மை என்ன. நீ உன்னை உடைக்காதவருக்கு ஆராதனுடைய உச்சத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. அவன் எப்படி தெரியுமா மாறிட்டான்? the son of waste, குப்பையா போன மனுஷனா மாறிட்டான். இன்னும் ஒரு காரியத்தை அவன் வீணடிக்கிறான். எதை தெரியுமா வீணடிச்சான்? இயேசுக்கு கொடுத்த முத்தம். முத்தம் எதுக்கு கொடுப்பாங்க? எதுக்கு அடையாளம்? அன்புக்கு தானே அடையாளம்.
ஹல்லேலூயா. அது அடையாளம் அல்ல, அது ஆயுதம். ஹல்லேலூயா. இயேசுவை காயப்படுத்தினது ஆயுதம். இயேசுவை சந்திக்கிறார். ரவி வாழ்க என்று சொன்னான். வாழ்க என்று சொன்னவன் பாதங்களில் பணிந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை கண்டவர்கள் எங்கே பணியணும்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியை அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதங்களை முத்தம் செய்திருக்கணும். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, 12ஆம் வசனத்துல குமாரனுடைய பாதங்களை முத்தம் செஞ்சிருக்கணும். அவர் முகத்தில் முத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது அடையாளம் அல்ல, அது ஆயுதம். இயேசுவை காயப்படுத்தின ஆயுதம் தன்னுடைய முத்தத்தை வீணடித்து விட்டான். அன்பின் அடையாளத்தை வீணடிச்சான். இயேசு கிறிஸ்துவை அவன் காயப்படுத்தினான். இயேசு அவனை பார்த்து ஒரு காரியம் கேட்டான், என்னத்துக்காய் வந்திருக்கிறாய்? அதே வார்த்தை இன்னைக்கு சபை பார்த்து கர்த்தர் கேட்கிற, அப்பா நீ எதுக்குப்பா வந்திருக்கிற? காயப்படுத்தவா அல்லது காயம் கட்டவா? சபையே நீ எதற்காக வந்திருக்கிறார்? வாலிப தம்பி தங்கச்சி எதற்காக வந்திருக்கிறார்? சபை பெரியோரே மூப்பரே எதற்காக சபைக்கு வந்திருக்கிறீங்க? இயேசுவை காயப்படுத்தவா இல்லது காயப்பட்டிருக்கிற அவருடைய மனதை காயம் கட்டவா? என்ன செய்ய போகிறார்? உன் முத்தத்தை பாதங்களில் அவர் கொடுத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்திட்டு உன்னுடைய செயல்கள் இயேசுவை காயப்படுத்தினது. உன்னுடைய பேச்சு இயேசுவை காயப்படுத்தினது. நீ உன்னுடைய முறையற்ற உன்னுடைய வாழ்க்கை என் ஆண்டவரை காயப்படுத்திருக்கு தெரியுமா? முத்தத்தின் சிறப்பை இழக்கிறான். பெயரின் சிறப்பை இழக்கிறான். ஊழியத்தின் சிறப்பை இழக்கிறான். தன் ஊரின் சிறப்பை இழக்கிறான். முத்தத்தின் சிறப்பை இழக்கிறான். கொடுத்தலின் சிறப்பை இழக்கிறான். கடைசியில தன் வாழ்க்கையின் சிறப்பை இழக்கிறான். ஹல்லேலூயா. மத்தேயு 27:3-4 தேவாலயத்துக்கு போகிறான். ஆசாரியர்களை காண்கிறான். மத கலைஞர்களை பார்க்கிறான். 30 வெள்ளிக்காசை தூக்கி வீசி எறிகிறான். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெற்றான்? 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு அடிமைக்கு கொடுக்கக்கூடிய அரை கூலி. என்ன கூலி? ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கினா 60 வெள்ளிக்காசுக்கு வாங்கும். 30 வெள்ளிக்காசுனா ஒரு மாசம் சம்பளம். 60 வெள்ளிக்காசுனா 2 மாசம் சம்பளம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றார். என் ஆண்டவர் 60 வெள்ளிக்காசு கூட வாங்க முடியல. அவன் அவ்வளவு மலிவானான். இயேசு அவ்வளவு மலிவானாரா? இயேசு கிறிஸ்து விற்றார். சபை வாங்க வேண்டிய சபை விற்றுக் கொண்டிருக்கிறது. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காது. சத்தியத்தை என்ன செய்யணுமா? வாங்கு, அதற்கான கிரயத்தை கொடு. கிறிஸ்தவம் என்றால் விலை போவதல்ல, விலை கொடுப்பது. இன்றைய ஊழியர்கள் விலை போய் கொண்டிருக்கிறார். இன்றைய ஊழியர்கள் விலை போய் கொண்டிருக்கிறார். நீயா விலை கொடுக்க போகிறியா அல்லது விலை போக போகிறாயா? இயேசு விற்க போகிறியா? துணிக்கையை தோய்த்து அவன் இடத்தில் கொடுக்கிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்கிறார். யோவான் 13 வாசிக்கிறேன். நானோ இது கேட்கிறேன். யார் கேட்டாலும் ஆண்டவர் பதில் சொல்லுங்க. பேதுரு கேட்கிறான். பேதுரு சைகை காமிக்கிறான். யோவான் கேட்ட உடனே பதில் சொல்கிறான். துணிக்கையை தோய்த்து யார் இடத்துல கொடுக்கிறேனோ அவன் தான். துணிக்கையை தோய்த்து கொடுத்தா அவன் வாங்கினான். பிசாசு அவனுக்கு கொடுத்தான். அவன் எழுந்து போறான். சீஷர்கள் நினைக்கிறான் பண்டிகைக்கு ஏதோ வாங்க அனுப்புறாரு. வாங்க போகிற விற்க போகிறான். இயேசு கிறிஸ்துவை மலிவான விலைக்கு விற்க போயிட்டான். அவர் அவ்வளவு மலிவானவரா? கிறிஸ்து அவ்வளவு மலிவானவரா? ஊழியம் அவ்வளவு மலிவானதா? கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளவு மலிவானதா? சபை கூடி வருதல் மலிவானதா? ஒரு ஊழியக்காரன் அவ்வளவு மலிவானவரா? வாழ்க்கையில ரொம்ப மலிவா போயிட்டான். ரட்சிப்பு இலவசம், மலிவல்ல. தெரியுமா? ரட்சிப்பு எப்படிப்பட்டது? இலவசமா? அவருடைய கிருபைனா
கிறிஸ்து இயேசுவின் மீட்பு கொண்டு ரட்சிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்டது என்ன காசு வாங்கினாங்களா? சொல்லுங்க. இலவசமாக. மன்னிப்பு என்பது இலவசம். அடுத்த பாவத்தை செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இலவசம். யார் வேணாலும் வரலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே யார் வேணாலும் வரலாம். எந்த மொழி, எந்த ஜாதி, எந்த பாஷைக்காரன் யார் வேணுமானாலும் வரலாம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் புறஜாதியா இருந்தாலும் எல்லாரும் ஏசப்பா கிட்ட வரலாம். அம்மா இலவசம். ஆனா மலிவு இல்லை. கிறிஸ்தவத்தை மலிவா பார்க்காங்க. கிறிஸ்துவை மலிவா பார்க்காங்க. மலிவா போயிட்டான். வாழ்க்கை ரொம்ப வீணடிச்சான். அவன் என்ன பண்ணினான்? காசை எடுத்து போய் தூக்கி வீசி எறிஞ்சான். போய் நாட்டு கொண்டு சேர்த்தான். காசை என்ன பண்றான்? தூக்கி வீசி எறிஞ்சான். மத தலைவர்கிட்ட போறான். மத தலைவர்கிட்ட போனவன் சிலுவைக்கு போவதற்கலாம். ஹல்லேலூயா. மத வழிபாடு அவனை தற்கொலைக்கு தூண்டினது. மதம் ஒரு மனிதனை மிருகமாய் மாற்றுகிறது. மதம் ஒரு மனிதனை மத வெறியர்களாய் மாற்றிவிட்டது. அந்த மதம் அவனை ஏமாற்றிவிட்டது. அந்த மதம் அவனை என்ன செய்தது? ஏமாற்றிவிட்டது. அது உள்பாடு இருந்துச்சு. வெளியே போனான். நான்கு கொண்டு சேர்த்தான். அவன் மட்டும் சிலுவைக்கு வந்திருக்கலாம். காட்டி கொடுக்கும் போதே ஏசப்பா சொன்னார், சிநேகிதனே சொன்னார். மற்றவங்க எல்லாம் துரோகியான யூதாஸ் தான் சொல்றாங்க. ஆனா ஏசப்பா மட்டும் என்ன சொல்றாரு? சிநேகிதனை என்னத்துக்காக வந்திருக்கிறார். அப்போ சிநேகிதனே சொன்னவர் சிலுவையில் தொங்கும் போது சிநேகிதனே கூட மாட்டார். அவங்க பணத்துக்கு விலை போகிறார்கள். யோவான் 13:30 வாசிக்கிறோம். அது ராக்காலமாயிருந்தது. என்ன காலம்? இயேசுவை காட்டி கொடுக்கிற காலம் ராக்காலம் தான். அவனை அந்த காலம் சூழ்ந்து கொண்டது. தற்கொலை எண்ணம் அவனை சூழ்ந்து கொண்டது. அவனுக்கு ஒரு எண்ணம், இயேசு எப்படியாவது தப்பிச்சிருவான்னு நினைச்சான். அவனுக்கு ஒரு எண்ணம், இயேசுவை ராஜாவாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஏன்னா இவன் சலோத்தியர்கள் என்ற ஒரு குழுவை சேர்ந்தவன். இந்த சலோத்தியர்கள் என்றால் யூத மார்க்கத்தில் தீவிரவாதிகள். ரோமர்களை யுத்தம் செஞ்சு விரட்டணும். மிதவாதிகள் யாருன்னா சதுசேயர்கள், பரிசேயர்கள், மிதவாதிகள். சலோத்தியர்கள் என்பது தீவிரவாதிகள். அந்த தீவிரவாத கூட்டத்தில் பரபாசும் வருவார். அதுல பொருளாதார யாருன்னா யூதஸ். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு எண்ணம், இந்த ரோமர்களை விரட்டினா ஜனங்க தேவை. இயேசுவை பார்த்தா இயேசு சுத்திலும் ஜன கூட்டம். எங்க போனாலும் இயேசப்பா கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கு. பார்த்தா இயேசு பிடிச்சா அவர் ராஜாவாக்கலாம். நமக்கு ஒரு பதவி வந்துடும். என்ன பதவி சொல்லுங்க? உங்களுக்கு பதவி வேணுமா? என்ன போஸ்டிங் வேணும் சொல்லுங்கப்பா. நமக்கு பதவி வந்துடும்ல. அதுக்கு தானே வர சபைக்கு. பதவி போனோம்னா சபை விட்டு போயிருக்கோம். கவனிக்கிறீங்களா? பதவி மேல ஒரு ஆசை. ஆகவே இவன் எதிர்பார்த்த மாதிரி இயேசு கிறிஸ்து நடக்கல. ஜன இயேசுவை சூழ்ந்தது உண்மைதான். ஆனா அவனுடைய பிரசன்னம் எல்லாமே யூதருக்கு எதிரடியாக தான் இருக்கு. ரோமர்களை ஆதரித்து தான் பேசினார். யூதர்களுக்கு எதிரடியாக இருந்தது. யூத மத சடங்குகளுக்கு எதிராக இருந்ததுனால இவனுக்கு கொஞ்சம் மூர்க்கம் வந்தது. இயேசு கிறிஸ்து எப்படியாவது காட்டி கொடுத்துருக்கோம். கையில பணம் வந்த மாதிரி இருக்கும். இயேசப்பாவும் தப்பிச்சிருப்பார். ஏன்னா நாசரேத்து ஊர்ல அவருடைய ஜபாலயத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது லூக்கா 4:28-29 வாசிக்கிறோம். அவரை செங்குத்தான மலையில கொண்டு போய் தலைக்கீழாக தள்ளிவிட பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? இயேசு அவர்கள் நடுவில் மறைந்து போனாங்க. யோவான் 8:59 வாசினீங்கன்னா அவர் மேல் கல்லுகளை எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் இருந்து இயேசுப்பா பிடிக்க வருவாங்க. கையில பணமும் வாங்கிடலாம். ஓட்டுக்கு 3000 2000 வாங்கிடலாம். இயேசுப்பாவும் தப்பிச்சிருப்பாரு. அவனுடைய எண்ணம் அதுதான். கையில பணம் வந்துடும், இயேசுப்பா பிடிக்க வருவாங்க, இயேசு மறைஞ்சிருப்பார். இவனுடைய எண்ணத்துக்கு மாறாக நடந்தது.
இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார். நிரபராதி குற்றவாளியாக கைது செய்யப்பட்டார். இன்னொருத்தர் அங்க இருக்கிறார், பேதுரு. ஹல்லேலூயா. இந்த பேதுருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவரை 3 விதங்கள்ல மறுதலிக்கிறார். ஆண்டவர் எப்படி மறுதலிக்கிறார்? 3 விதங்கள்ல மறுதலிக்கிறார். மத்தேயு 26, லூக்கா 27, மார்க் 14, யோவான் 18. அதுல லூக்கா 22ஆம் அதிகாரம் கடைசி 10 வசனத்தை நீங்க வாசிக்க போடுங்க. இப்போ வாசிக்க வேண்டாம். அவன் 3 விதங்கள்ல கர்த்தரை மறுதலிக்கிறான். எனக்கு தெரியாது என்று மறுதலிக்கிறான், சாதாரண மறுதலிப்பு. எனக்கு தெரியாது என்று மறுதலிக்கிறான், சாதாரண மறுதலிப்பு. அடுத்தது சத்தியம் பண்ணி மறுதலிக்கிறான், ஆணையிட்டான் சொல்லப்படும். மூன்றாவது சபித்து மறுதலிக்கிறான். எப்படி மறுதலிக்கிறான்? 3 மறுதலிப்பு சொல்லுங்க. சாதாரண மறுதலிப்பு, சத்தியம் பண்ணி மறுதலிப்பு, சபித்து மறுதலிப்பு. ஒரு வேலைக்காரி பெண்ணுகிட்ட போய் மறுதலிக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன். ஏசப்பா கூடவே இருந்தா ஒரு பெண்ணுகிட்ட தோத்து போறாங்க. யோசித்து பார்த்தீங்களா? சிம்சோன் என்பது பலசாலி இல்ல. சிம்சோன் என்பது யாரு? பராக்கிரமசாலி இல்ல. யார்கிட்ட தோக்குறானா? ஒரு பெண்ணுகிட்ட தோக்குறாங்க. தாவீது ஒரு பராக்கிரமசாலி இல்ல. யார்கிட்ட தோத்துட்டான்? ஒரு பெண்ணுகிட்ட தோத்துறான். இப்ப யார் பலசாலி சொல்லுங்க? ஆண்களா பெண்களா? சொல்லுங்க. பிசாசு அதான் எதிர்பார்க்க. எலியா என்பவன் யார் தெரியுமா? வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறவன். ஒரு பெண்ணிட தப்பி ஓடணும். எசபேல் என்ற ஒரு ராணி, அவன் அந்த பெண்ணுகிட்ட தப்பிச்சு ஓடி சூரிய செடி படுத்துட்டு ஏசப்பா என்ன சீக்கிரம் எடுத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்றான். என்ன நீ ஊழியக்காரன்? இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடுகிறான். இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி ஒரு பெண் இருந்தால் அவனுடைய மடியில தன்னுடைய அபிஷேகத்தை இழக்கிறான். நீயா பராக்கிரமசாலியா? பெண் விஷயத்தில் கொண்டு போறியா? ஹல்லேலூயா. நீ எதுல பலவீனமானவன் உனக்கு தெரியுமா? ஏசப்பா இன்னைக்கு உங்களோட பேசுறேன். சாதாரண மறுதலிப்பு, சத்தியம் பண்ணி மறுதலிக்கிறான், சபித்து மறுதலிக்கிறான். ஹல்லேலூயா. காரணம் தெரியுமா? இயேசு சொன்ன 3 காரியம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க நோட் பண்ணி கொடுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37, 39 வசனங்களை நோட் பண்ணி கொடுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50, 51ஆம் வசனத்தை நோட் பண்ணி. இந்த 3 இடத்துல ஆண்டவர் சில காரியத்தை சொல்றார். அவன் ஏன் மறுதலிக்கிறான்னா, கேட்க வேண்டியவன் பேசுறான். இயேசு கிறிஸ்து பேசும்போது நம்ம என்ன பண்ணோம்? கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கும். கேட்கிறீங்களா? சொல்லுங்க. அரை தூக்கத்தோடு கேட்கிறீங்களா? இங்கதான் இருக்கிறீங்களா? ஒரு பாட்டு பாடி கேட்கணுமா உங்களை? வெளியே உள்ளவே இப்படின்னா வெளியே அப்படின்னு தெரியலையே. இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை. கேட்க வேண்டியவன் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடி போக போறீங்க. இவன் சொல்றான், யார் உண்மை மறுதளிச்சாலும் நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன். அவன் பேசும்போது நீ கேட்கணும்ல, நீயே பேசுங்க. கேட்கிறதுக்கு தீவிரமான செவிகள் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது கேட்கணும். அதனாலதான் சாமுவேலே சாமுவேலே ஆண்டவர் பேசுறாரு. இவன் யாரும் எங்க இருந்து ஓடுறான்? ஏலிகிட்ட போய் என்ன கேட்கிறான்? என்னை கூப்பிட்டீரா? ஹல்லேலூயா. ஏன் ஏலிகிட்ட ஓடுறான்? ஆண்டவர் தானே பேசுறாரு. சொல்லுங்க. ஏன் சாமுவேலே ஏலிகிட்ட? சொல்லுங்கப்பா. கர்த்தர் தானே பேசுறாரு. ஏன் ஏலிகிட்ட போ? ஆண்டவர் கூப்பிட்டது ஏலி வாய்ஸ்ல கூப்பிடுறாரு. யாரு வாய்ஸ்ல கூப்பிடுறாரு? இவன் யார ஊழியக்காரனா ஏத்துக்கிறானோ அவங்க மூலமா தான் கர்த்தர் பேசுறாரு. ஹல்லேலூயா. ஏலியினுடைய குரல்ல தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. அதனால தான் ஏலி கிட்ட போறான். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரர் யாரு? உங்க சபையே. அவர் மூலமா தான் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. ஹல்லேலூயா. நீ வெளியிருந்து ஒரு வல்லமையான ஊழியக்காரர் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க.
பவராக இருக்கணும் ஒரு ஊழியக்காரனை எதிர்பார்க்க. நான் யார் ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டேனோ அவர் மூலமாக எங்கிட்ட பேசுவேன். அல்லேலூயா. நாங்களாம் வந்துட்டு போயிடும், நாங்களாம் வந்துட்டு வருஷத்தை ஒரு வாட்டி வந்து போவோம். இவர் இங்கேயே இருப்பார். இந்த நீங்கள் யார் ஊழியக்காரரை ஏற்றுக்கிறீங்களோ அவங்க வாய்ஸில் தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களால் வீட்டில் இப்படி வெளிச்சமான விண்வஸ்திரம் தரித்தவரா இயேசு கிறிஸ்து வந்து வீட்டுக்கு உள்ளதான் நிற்க மாட்டேன். அப்படிலாம் எதிர்பார்த்து கனவுலாம் காணாதீங்க, அப்படிலாம் வரமாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதுக்கான காரணம் கேட்க வேண்டியவன் பேசலாம். அப்ப என்ன செய்யலாம்? பேச்சை நிறுத்தலாம். வாய்க்கு ஒரு பெரிய திண்டுகள் போட்டலாம். என்ன போட்டு சொல்லுங்க? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கும். என் வாய்க்கு காவல் வை, என் உதவின் வாசலை. அல்லேலூயா. மாஸ்க் 24 hours வீட்டில் போட்டுதான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். கொரோனாவும் பரவாது, குடும்பமும் உடையாது. எது பரவாது? கொரோனாவும் பரவாது, குடும்பத்தில் வீட்டுக்காரன் நல்லா இருப்பாரு, மனைவி நல்லா இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா நீடு கூடி வாழ்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சானிடைசர் இங்கேயும் கொஞ்சம் தெளிச்சு, இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும், வாயில கொஞ்சம் தெளிச்சு. நம்ம விசுவாசி ஜபத்தண்ணி வாங்கிப்போம். ஐயா ஜோம் பண்ணி குடியா. வீட்டில் ஒரே சத்துரு போராட்டம். என்ன போராட்டமா? நான் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லிட்டேன், அம்மா வீட்டை சுற்றி தெளிக்கிறதுக்கு முன்னாடி வாயில கொஞ்சம் தெளிச்சுக்கணும். எங்கே தெளி? இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும், வாயில கொஞ்சம் தெரியுமா? உன் வாய் அடக்கினாலும் குடும்பம் நல்லா இருக்குமா? சரி ஏன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அதே தான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு ரத்தம் செய்யும், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இடத்துல என் வாயில வச்சுக்கிறேன். என் வாயால் தான் என் குடும்பமே கெடுதுப்பான். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆகவே நீ நல்லதும் சொல்லணும்னா கெட்டதும் சொல்லணும்னா வாய் மூடிட்டு இருந்தாங்க, குடும்பம் சூப்பராக இருக்கும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கேட்க வேண்டியவன் பேச. விழித்திருங்கள் என்று சொல்லி 39ஆம் வசனத்தை சொல்றார். நீங்கள் இங்கே தங்கி என்ன பண்ணுங்க? விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்து கல்லறி தூரம் போகிறார், அங்க போய் ஜெபம் பண்றார். விழித்திருக்க வேண்டியவன் தூங்கிட்டான். விழித்திருக்க வேண்டிய என்ன பண்றான்? தப்பு அது யார் மேல? பிரைஸ் லார்ட். தேவன் ஒன்று சொல்ல, இவன் ஒன்று செய்ய. கேட்க வேண்டியவன் பேசிட்டான், விழித்திருக்க வேண்டியவன் தூங்கிட்டான். பிரைஸ் லார்ட். நமக்கு தான் தூங்க எங்க உட்கார்ந்தாலும் வந்துடும்ல. அல்லேலூயா. அதெல்லாம் நான் ரொம்ப கூச்சப்பட மாட்டேன் பாஸ்டர். எங்க உட்கார்ந்து தூங்கிடுவேன். சர்ச்சில் வந்தாலும் தூக்கம் தான். நம்ம வாழ்நாளில் கணக்கு போட்டு சொல்றாங்க, ஒரு மனுஷன் தூங்குறதுக்கு மட்டும் 24 வருஷம் எடுத்துக்கிறான். ஒரு மனுஷன் தூங்குறதுக்கு மட்டும் எத்தனை வருஷம் எடுத்துக்கிறான்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அதில் 8 வருஷம் தூங்குறோம். சாரி, 8 மணி நேரம் என்ன பண்ணுறோம்? தூங்கிய நேரத்தை செலவிடுறோம். 70 வருஷத்தில் கணக்கு போட்டிங்கன்னா 24 வருஷம் தூங்குறோம். சரியா? சர்ச்சில் தூங்குறதுலாம் சொல்லலை, வீட்டில் இரவில் தூங்குறது மட்டும்தான். அல்லேலூயா. சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றீங்களா இல்லையா? ஏன் இந்த நாள் மதியான நேரம் சாப்பாடை பற்றினா எனக்கு ஞாபகம். காலையில் அப்படித்தான் பேசினேன் சர்ச்சில். விசுவாசி நான் கேட்டவொடனே தான் பசி கபகப்படி இருக்க ஆரம்பிச்சிருச்சான். அல்லேலூயா. சாப்பிட்றீங்களா? எத்தனை வேலை? 3 வேலை. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிற நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம். காலையில் ஒரு 15 மினிட்ஸ், மத்தியானம் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ சமோசா இல்லாமல் வேலை ஓடாது, அது ஒரு 10 நிமிஷம் எடுத்துங்க. லஞ்சு பிரேக் ஒரு 20 நிமிஷம் எடுத்துங்க. திருப்பியும் சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு என்ன இருக்கணும்? ஒரு பானிபூரி எதனாலும் உள்ளே போகணும் நமக்கு. அல்லேலூயா. அது ஒரு 10 நிமிஷம். நைட்டு ஒரு டின்னர் ஒரு 10 நிமிஷம். எல்லாமே கணக்கு போட்டால் மினிமம் 1 மணி நேரம். 70 வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா 3 வருஷம் சாப்பிட்றோம். எத்தனை வருஷம் சாப்பிட்றோம்? ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எங்களை பார்த்து அப்படியே இருக்குது. நாங்களே பட்டினியாக இருக்கோம். நாளைக்கு எப்போ வரும்னு காத்திருக்கோம். எங்கள் விரதத்தை முடிக்க போகிறோம். நாளைக்கு எங்கள் வீட்டில் ஆபரகம் தான். நாளைக்கு என்ன பேசிக்கிறேன் நம்ம? நாளைக்கு என்ன வீட்டில் ஆபரகமா? நம்ம வீட்டுக்கு வராத ஆபரகம் அங்கே எடுத்துக்க போகிறான் பார்த்தா நாளைக்கு ஆபரகம். அதனால விரதத்தோடு வெறியா உட்கார்ந்து விசுவாசி. நாளைக்கு இருக்க பாருங்க, எவன் எங்களுக்கு தெரிய போறான்னு தெரியல. பொருத்தப்படி விட்டுருப்பான். 40 நாள் தண்ணி சாப்பிட மாட்டேன். என்ன தண்ணி?
மினரல் வாட்டர் இல்லை, அந்த தண்ணி. நாளைக்கு அடிக்க போகிறோம் பாருங்க சாயங்காலம். சரியா? தேவ பிள்ளைங்கள ஜெபிக்க வேண்டியவன் ஆண்டவர் கேட்கறது 1 மணி நேரம் தான் ஜெபிக்க சொல்றேன். 1 மணி நேரமாவது வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணக்கூடாதான்ற. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றது 10 நிமிஷம் மினிமம். எவ்வளோ? 10 நிமிஷம். நீங்கள் விசுவாசிக்கிட்டு கேட்டேன், ஜெபம் பண்ணுறீங்களா? ஐயா ஜெபம் பண்ணுறதுலாம் டைமே இல்லையா? போகிற நேரத்தில் எங்கள் அம்மா கிட்ட நின்றுட்டு எங்கள் அம்மா ஜெபம் பண்ணி அனுப்பிச்சுட்டு அங்கேயே போயிடுவேன். என்னடா அது ஜெபம் பண்ணுறதே இல்லையா? வீட்டு வாசல் வந்து நிற்பாரா, அவங்க அம்மா ஜெபம் பண்ணி சிலுவை போட்டு அனுப்புவாங்க. அப்படி இதுதான் ஜெப நேரம். எப்பா பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஜெபம் இத்தனோண்டு ஜெபம் எப்படி பண்ணி சால்வ் பண்ணுவ? எப்படி நீ சந்திப்ப? பிரச்சனை இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை, உயிர் போற மாதிரி பிரச்சனை, குடும்பம் உடையிற மாதிரி பிரச்சனை. ஆனா ஜெபம், ஜெபிக்க வேண்டியவன் தூங்கிட்டான். 51-52 பார்த்தா சண்டை பண்றான். சரணடைய வேண்டியவன் சண்டை பண்றான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே பட்டயத்தை எடுத்து மல்குசுடைய வலது காதுல வெட்டிட்டான். ஏசப்பா சொல்ற பட்டயத்தை உரையில போடுங்க. அங்க என்ன செஞ்சிருக்கணும்? இயேசு சொல்றார், யோவான் 18 வாசிக்கிறீங்களா? யாரை தேடுகிறீர்கள் கேட்டு, இயேசுவை தேடுங்க. நான் தான். எல்லாரும் பின்னிட்டு விடுறான். இயேசு கிறிஸ்து வலிய போய் அவர் கைது செய்யப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்க வேண்டியவன் தூங்கிட்டான், சரணடைய வேண்டியவன் சண்டை போடுறான். நீங்க சண்டை போடுறது நிறுத்துங்க. ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்தது. போலீஸுக்கு கோர்ட்டுக்கு கேஸ் அழைத்து நிறுத்திட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்துருங்க. தேவன் காரியங்களை மாறுதலாய் முடியப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார். இரவில் 11 மணி அளவில் 12 மணி அளவில் முறையற்ற ஒரு விசாரணை செய்யப்படுகிறது. பொதுவா ஒரு குற்றவாளியை கைது செய்தால் இரவில் விசாரிக்க கூடாது. குற்றவாளியை இரவில் விசாரிக்க கூடாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவோடு இரவா விசாரிக்கப்பட்டு குற்றவாளி கூண்டிலே காவல் கிடங்கிலே அவர் அடைக்கப்படுகிறார். காலையில அவர் மீண்டும் விசாரிக்கப்பட்டு பிலாத்துவிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறார். 2 விதமான விசாரணை அவர்கள் நடத்தப்படுகிறது. ஒன்று மத ரீதியான விசாரணை, 2வது அரசியல் ரீதியான விசாரணை. யூத மத தலைவர்கள் பிரதான ஆசாரியன் இயேசு விசாரிக்கிறான், அது மத ரீதியான விசாரணை. அடுத்தது அரசியல் ரீதியான விசாரணை, பிலாத்து நடத்துகிறான், அரசியல் ரீதியான விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையில அவர் மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமும் செய்யவில்லை, அவரை விடுதலையாக்க என்று பிலாத்து தீர்மானம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது இயேசு கிறிஸ்து கலிலேயா பட்டணத்தை சேர்ந்தவர் என்று பிலாத்து அறிந்தபடினால் இயேசு கிறிஸ்துவை கலிலேயா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஏரோதுடைய காட்டுப்பாட்டில் இருக்கு. ஏரோதுவிடத்துல இயேசுவை அனுப்பி விடுகிறார். இந்த ஏரோது என்பவன் சாதாரணமானவன் கிடையாது, பதவி வெறி பிடிச்சவன். காரணம் இந்த ஏரோது பேர் ஏரோது அந்திபாஸ். இயேசுவின் நாட்டில் இருந்த ஏரோது பேர் என்ன? ஏரோது அந்திபாஸ். அவனுடைய தகப்பன் ஒரு ஏரோது இருக்கிறான், அவனுக்கு பேர் மகா ஏரோது. இயேசு கிறிஸ்து 2 வயதா இருக்கும் பொழுது அவன் ஒரு சட்டம் போடுறான், 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படி சட்டம் போடுறான். காரணம், தன்னுடைய பதவிக்கு எதிராக இயேசு வந்துடுவாரோ. ஏன்னா சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்தாங்க. என்ன சொல்லி தெரியுமா? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ராஜா நம்ம பயப்பட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. தன்னுடைய ஆட்சி போகிறது என்று தெரிஞ்ச உடனே ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எதையும் செய்ய துணிந்தவன் தான் இந்த மகா ஏரோது. தற்கால தமிழக அரசியல் மாறி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்ய துணிந்தவன் தான் மகா ஏரோது. தெரியுமா உங்களுக்கு? ஏரோது வீட்டில் பன்றியா கூட பிறக்கலாமா, பிள்ளைகளா பிறக்க கூடாது. காரணம் என்னன்னா, ஏரோது தன்னுடைய 2 பிள்ளைகளை கொலை செய்து விட்டான். மகா ஏரோது, இந்த ஏரோது அந்திபாசுடைய அப்பா. அவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய 2 பிள்ளைகளை அவர்கள் தன்னுடைய பதவிக்கு எதிராக வந்துருவாங்கன்னு சொல்லி 2 பிள்ளைகளை கொலை செய்தான். அவன் வீட்டுல பன்றியா கூட பிறக்கலாமா, பன்றிக்கு கூட அவ்வளவு பாதுகாப்பை கொடுப்பானா ஏரோது. ஹல்லேலூயா. ஆனா பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம ஊர்ல மாட்டுக்கு கொடுக்கிற மரியாதை மனுஷனுக்கு கிடைக்கல, அந்த மாதிரி தான்
ஏரோது பன்றிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அவனுடைய பிள்ளையாச்சு எப்படி? அப்பா 8 அடினா பிள்ளை எத்தனை அடி சொல்லுங்களேன்? 16 அடி. இந்த பிள்ளை தான் எழுதி யாரு பண்ணா? யோவான் சாணகனை சிறை செய்ய பண்ண. இப்போ இயேசுவை கொலை செய்ய பகை தேடுகிறான். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 32 33 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் வந்து இயேசுவிடத்தில் சொல்வாங்க, ஏரோது உம்மை கொலை செய்ய பகை தேடுகிறான், நீங்க இங்க இருந்து ஓடிவிடும் அப்படின்னு. அப்பதான் 33ஆம் வசனத்துல இயேசு ஒரு வார்த்தை சொல்றார், வாசிங்க. நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்களேன். நரி யாரு? ஏரோது யாரு? நரி. இயேசுவை சொல்றாரு, அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஏரோது பிலாத்துவிடத்தில் அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பிலாத்து இயேசுவை ஏரோதுவிடத்தில் அனுப்புகிறார். இப்போ ஏரோதுடைய அரண்மனைக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு செல்லப்படுகிறார். இதை நீங்க லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தானா? நரி இயேசுவை பார்க்க ஆசையா இருக்கு. ஏரோது நரி, இயேசு ஆடு. பிரைஸ் தி லார்ட். ஏரோது யாரு? நரி. இயேசு யாரு? ஏசாயா 53:7-8 சத்தமிடாத ஆடு. அல்லேலூயா. மாசற்ற குற்றமற்ற ஆடு. இந்த நரி ஆட்டை சந்திக்க ஆசைப்படுது. நியாயம் தானே? நரிக்கு யார் தேவை? ஆடு தேவை தானே? இயேசு பார்க்க ஆசைப்பட்டான், சந்தோஷப்பட்டான். அவர் மேல மினுக்கான வஸ்திரங்களை உடுத்தினான். சில கேள்விகளை கேட்டான். இயேசப்பா எதுவுமே பேசல, அமைதியா இருந்தார். காரணம், அவன் நரி, இயேசு ஆடு. அல்லேலூயா. நரி கிட்ட ஆடு பேசக்கூடாது. ஆட்டுடைய சுபாவம் வேற, நரியினுடைய சுபாவம் வேற. நாம தான் யாரு தெரியுமா? அவருடைய மேய்ச்சலின் ஆடு. நாம தான் யாரு சொல்லுங்களேன்? நம்ம எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? மந்தைகளா பார்க்கிறார். அவர் மேய்ப்பன், அவர் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் பெரிய மேய்ப்பன். மரித்தோரின் உயிரோடு எழுந்தபடினால் பெரிய மேய்ப்பன். அவர் பிரதான மேய்ப்பன். அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் பிரதான மேய்ப்பன். சொல்லுங்க, நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் நல்ல மேய்ப்பன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் பெரிய மேய்ப்பன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் பிரதான மேய்ப்பன். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் அவர் நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் இயேசு யாரு? நல்ல மேய்ப்பன். சங்கீதம் 23 இயேசு பெரிய மேய்ப்பன், கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் உயிர் தந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 22 இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். சங்கீதம் 23 இயேசு மரணம் தந்து உயிரோடு எழுந்தார். சங்கீதம் 24 அவர் மீண்டும் வரப்போகிறார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமை ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் மேய்ப்பன். நாமெல்லாம் யாரு? உண்மைதானா? செக் பண்ணி பாருங்க. ஆடா நரியன்னு பார்த்து. ஆடா இருந்தா பேசாது, நரியா இருந்தா கடிக்கும், நரியா இருந்தா சண்டை போடும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஆடா அல்லது நரியா? இல்ல பாஸ்டர், எதுல வந்து என் கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுறான், நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கும் கோபம் வராதா அப்படின்னா நீ ஒரு நரி. இயேசுவை போல நீ சாந்தமா புறப்பட்டு போனீங்கன்னா நீ ஒரு ஆள். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? முழங்கால்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் கொண்டதாக முடங்கிடுச்சு. நாவுகள் எல்லாம் இப்ப அறிக்கை செய்கிறது கர்த்தர் தெய்வம். அவர் மட்டும் அன்னைக்கு சண்டை போட்டிருந்தா தான் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க, வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்க, ஆண்டவரிடத்துல கிருபை கேளுங்க. இந்த ஏரோது இயேசு கிறிஸ்துவை பார்த்தான், அவர்கிட்ட நிறைய காரியங்களை கேட்டான், அவர் பேசினார். மீண்டுமாக ஏரோதிலிருந்து பிலாத்துவிடத்தில் இயேசு கிறிஸ்து அனுப்பப்படுகிறார்.
பிலாத்து இயேசு கிறிஸ்து விசாரிக்க மீண்டுமாய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். தனியே கொண்டு போகிறான். நீ யூதருடைய ராஜாவா எனக்கு சொல்லும். இயேசு சொல்றார், நான் ராஜா, ஆனால் என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது. ஹல்லேலூயா. இப்ப யூதர்கள் எதிர்பார்த்த ராஜா இயேசு கிடையாது. யூதர்கள் என்ன ராஜா எதிர்பார்த்தாங்கன்னா, ராஜானா கிரீடம் இருக்கணும், ராஜானா ராஜ வஸ்திரம் இருக்கணும், ராஜானா வெள்ளை குத்தம் இருக்கணும், ராஜானா கையில பட்டை இருக்கணும், இப்படி தானே வரணும். இயேசு கிறிஸ்து எப்படி தானே இருக்கிறாரு? சத்தம் இடாத இருக்கிற ஆட்டை போல இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜாவை பத்தி சொல்றாரு, வாசிங்க கொஞ்சம். அவர் எப்படி எந்த கோலத்தில் நிற்கிறாருன்னு பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 19:14. வாசிங்க. அவர்கள் இயேசுவை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, நாயனே அல்லாமல் எனக்கு வேறு ராஜா. இப்பதான் வெளியே வருது. யூதர்களுடைய உள்ளான மனசுல என்ன ஆசை புதஞ்சிருக்குன்னு இப்பதான் வெளியே வருது. ஹல்லேலூயா. அவங்க எதிர்பார்த்த ராஜா இயேசு அல்ல. அவங்க ஏற்கனவே ஒரு ராஜாவை மைண்ட்ல போய் செட் பண்ணி வச்சுட்டாங்க. யாருன்னா ராயன், முழு உலகத்தை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து ஆட்சி செய்யறான். அவன் அப்படியே மனசுல வச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைய சபையால இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியும்னா, மனசுல வேற ஒரு ராஜா இருக்கிறான். ஹல்லேலூயா. மனசுல யார் இருக்கா? வேற ஒரு கற்பனை வடிவில் ஒரு காரியத்தை யோசித்து உள்ள வச்சுட்டேன். எதிர்காலம் இப்படி இருக்கணும், நான் இப்படி பிழைக்கணும், இப்படி வாழணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், எனக்கு வரவு இப்படி இருக்கணும், எனக்கு வர போனவ இப்படி இருக்கணும், இவ்வளவு 100 சவரம் வாங்கிட்டு வரணும், கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தணும். இதெல்லாம் மனசுல ஒரு ராஜா உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ராஜா இருக்கிறதுனால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் எப்படி தெரியுமா நிற்கிறாரு? வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27 2 வாசிங்க. மத்தேயு 27. அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாக கொத்தி பிலாத்துவின் இடத்தில் ஒப்புக்கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு. சரி, யோவான்ல வாசிங்க. யோவான் 19 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 19 முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான அங்கி அவருக்கு உடுத்தி என்ன சொல்றான்? யூதருடைய ராஜா. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றான்? யூதருடைய ராஜா. இவங்க என்ன சொல்றாங்க? இவன் ராஜா அல்ல, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா. இந்த பிலாத்து எடுக்கிற எல்லா முயற்சியும் தோற்று போயிட்டே இருக்கு. பிலாத்துக்கு தெரியுது, பிலாத்துக்கும் யூதர்களுக்கும் ஒத்து வராது. யாருக்கு ஒத்து வராது? பிலாத்துக்கும் யூதர்களுக்கும் ஒரு 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 மனசுக்குள்ள உண்டாகிற ஒரு பனிப்போர் உண்டாகிட்டே இருக்கு. ஏன்னா பிலாத்துக்கு எதிராக யூதர்கள் செயல்படுறாங்க. பிலாத்து ராயனை பிரியப்படுத்த மனதா அவன் ஊருக்குள்ள நுழையும் போது சிலைகளை கொண்டு வந்து ஊர் ஃபுல்லா சிலை வச்சுட்டான். ராயனுடைய சிலை. யூதர்களுக்கு சிலை வழிபாடு கூடாது, சிலைனா பிடிக்காது. யூதர்களை வெறுப்பேற்றுவதே ராயனுடைய வேலை. எப்படியாவது இந்த பிலாத்துடைய வேலை, எப்படியாவது பிலாத்துவை கொலை செய்வதற்கு யூதர்கள் திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஆகவே பிலாத்து எப்பொழுது பேசினாலும் யூதர்களுக்கு எதிரடியாக தான் பேசுவாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து எப்படியாவது விடுதலையாக்கணும் பார்க்கிறான் பிலாத்து. அவன் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோற்று போகுது. மத்தேயு 27:24 என்ன சொல்றதுன்னா, கலகம் அதிகமாகிறதை எண்ணாமல் தன் பிரயத்தனத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று கண்டு. வாசிங்க. பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள், நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை கை கழுவிட்டான். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு தெரியும், அவர் நீதிமான் சொல்லி. யூதர்கள் பொறாமையினால் கொண்டு வந்திருக்கிறார்கள், பிலாத்துக்கு நல்ல தெரியும்.
நீதி விசாரணையில இடையில ஒரு காரியம் வருது. பிலாத்துடைய மனைவி ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறார். அந்த நீதிமானுக்கு ஒன்று செய்ய வேண்டாம், அவர் நிமித்தமாய் நான் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். அல்லேலூயா. பிலாத்துடைய மனைவி சொல்ற அவர் நீதிமான். எல்லாம் தெரிஞ்சோம். யாரை கை கழுவிட்டான்? இயேசு கிறிஸ்துவை கை கழுவிட்டான். காரணம், அவனுக்கு பதவி மேல ஒரு ஆசை. ஜனங்க ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வராங்க. என்ன நிர்பந்தம் தெரியுமா? இயேசுவை விடுதலையாக்கினால் ராயனுக்கு நீ சிநேகிதர் அல்ல. யாரை விடுதலையாக்கினா? இயேசுவை விடுவித்தா ராயனுக்கு சிநேகிதர் அல்ல. அவனால் தானே பதவி வந்திருக்கு. பதவி இங்கு பறிப்பு விடுமோ? அவன் நெருக்கப்படுறான், அவனுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை மறுதலிக்க சத்துரு அழுத்தம் கொண்டு வருகிறான். சில அழுத்தங்கள் உங்க வாழ்க்கையில் வரும், சில நிர்பந்தங்கள் வரும். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கை கழுவினோம், இந்த இயேசுவை புறக்கணிச்சோம் சொல்லி சில நிர்பந்தங்களை சத்துரு கொடுக்கிறான். அவன் திகைக்கிறான், குழம்புகிறான், தீர்ப்பு சொல்றதை குறித்து அவன் யோசிக்கிறான். தண்ணீரை அள்ளி அவர்கள் மேல் தெளித்து கைகளை கழுவினான். இந்த நீதிமானுடைய ரத்த பழுக்கினான். காரணம் கை கழுவிட்டா சரியாயிடுமா? யாரை கை கழுவிக்கணும் தெரியுமா? பதவியை கை கழுவிக்கணும், யூதர்களை கை கழுவிக்கணும், நிரபராதியை கை கழுவிட்டான். எவ்வளவு ஒரு மோசமான செயல். இயேசு கிறிஸ்து என்ன குற்றத்தை செய்தார்? தேசத்துக்கு ஏதாவது தீங்கு விளைவித்தாரா? மத கலவரத்தை உண்டாக்கினாரா? ஜாதி கலவரத்தை உண்டாக்கினாரா? தீவிரவாதிகளை இயேசு கிறிஸ்து உற்பத்தி கொடுத்தாரா? இந்த இந்திய தேசம் இந்த அளவுக்கு வளர்ந்து செழித்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள். கல்வியை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், மருத்துவத்தை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தோம், வஸ்திரத்தை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். எதையாவது ஒரு கிறிஸ்தவ தீவிரவாதியை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? தீவிரவாத குழுக்களை நீ கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? மத வெறியர்களை கிறிஸ்தவத்தில் நீ பார்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்து மத வெறியர்களை உண்டாக்க வரவில்லை, தீவிரவாதிகளை உண்டாக்க வரவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கொடுத்த போதனைலாம் சன்மார்க்க போதனைலாம் வாழ்ந்து காண்பித்தால் நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். அவரையா கை கழுவ போகிறார்? பிலாத்துவே, இயேசுவை நீ கை கழுவணும். அப்படின்னா ரெண்டு எஜமான் நினைக்கிறான். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, ஒரு எஜமான் ராயன், இன்னொரு எஜமான் இயேசு. அல்லேலூயா. ரெண்டு எஜமான்கள் எந்த எஜமான கை கழுவ போகிறார்? இயேசு கிறிஸ்து எந்த குற்றத்தையும் செய்யாதவரை இந்த பிலாத்து கை கழுவிட்டார். இன்றைக்கு சபை பார்த்து நான் அந்த கேள்வி கேட்கிறேன், யாரை கை கழுவ போகிறார்? இயேசுவையா அல்லது உலகத்தை? இயேசுவை நீ கை கழுவ ஒருவேளை என்ன கொண்டிருப்பாய் என்றால் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். உனக்கு இயேசு கிறிஸ்து என்ன துரோகத்தை செய்தார்? இயேசு கிறிஸ்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது துரோகத்தை செய்தாரா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து குற்றம் அறியாதவர். அவர் குற்றவாளி கூண்டிலே நிரபராதி நின்று கொண்டிருக்கிறார். அவர் விடுவிக்கப்பட வேண்டியவர், ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த தீர்ப்பு வழங்கினதிலிருந்து பிலாத்துக்கு நிம்மதியே இல்லை. மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. மன பிரம்மை பிடித்து கொஞ்ச நாள மனநலம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இருந்தார். அப்புறம் ஒரு உயரமான இடத்துல போய் நின்று ஒரு குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்துட்டான். அவன் செத்த பிரேதத்தை 3 நாள் யாரும் தொடர. காரணம், இயேசு கிறிஸ்துவை கை கழுவி ஜனங்கள் அவனை கை கழுவிட்டார். அல்லேலூயா. நீ எதற்காக, பணத்துக்காக, பதவிக்காக, பொருளுக்காக இயேசுவை நீ கை கழுவாய் என்றால் ஒரு நாள் நீ கை கழுவப்படுவாய். இவன் கை கழுவி தண்ணி தெளிக்கிறான். தெளிக்கும் போது ஜனங்கள் சொல்றான், இந்த மனுஷனுடைய ரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும்.
அல்லேலூயா. ரொம்ப தியாகம் பண்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் இயேசு இல்லை இருக்கக்கூடாது, இயேசுவை சாகடிக்கும். பிரதான ஆசாரியனுடைய வேலை தான். பிரதான ஆசாரியன் தான் தூண்டி விடணும். ஏன் பிரதான ஆசாரியன் அவ்வளோ மூர்க்கமா இயேசுவை தாக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2 முறை தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்க. எத்தனை முறை? ஒரு பஸ்கா பண்டிகைக்கு எத்தனை ஆடு பலி செலுத்தணும் ஏற்கனவே சொன்னேன். எல்லாரும் சொல்லலையே. அப்போ முன்னாடி 2-3 பேர் தான் ஒழுங்கா கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை லட்சம் பேர் பஸ்கா பண்டிகைக்கு கூடி வருவாங்க? அதுவும் முன்னாடி இருக்குன்னு சொல்றீங்க, பின்னாடி யாரும் சொல்லல. அல்லேலூயா. 2 லட்சம் யூதர்கள் வருவாங்க, 50,000 ஆடுகள் வரும். இந்த 50,000 ஆடுகளை ஆலயத்துக்குள்ளதான் வாங்கணும், ஆலயத்துக்கு வெளியே வாங்கக்கூடாது. ஒற்றலாம் வெந்தயம் சீரகத்துல தசம்பாகம் கொடுத்தா அது எங்க வாங்கணும்? உள்ள வாங்கணும். புறா குஞ்சுகளை பலி எதிர்பார்க்கிறாங்க, ஆலயத்துக்குள்ள வாங்கணும். வெளியே விற்கிற விலை விட உள்ள விற்கிற விலை ஜாஸ்தி. இதுல வருமானத்துல அப்படியே தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து செஞ்ச சுத்திகரிப்புல வருமானம் நின்று போச்சு. அல்லேலூயா. வருமானம் நின்ன உடனே அவனுக்கு பத்தி எரியுது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை ஏன் எதிர்க்கிறான்? இன்னைக்கு மத வெறியர்கள் கிறிஸ்தவத்தை ஏன் எதிர்க்கிறாங்க? எது நின்று போச்சு? வருமானம். அல்லேலூயா. மதவெறியோடு இயேசுவை தாக்குறதுக்கான காரணம் அதான் யூத வரலாற்று ஆசிரியர் சொல்றார். பிலேமியஸ் ஜோசிபஸ் என்ற யூத வரலாற்று ஆசிரியர் சொல்றார், அண்ணாவுடைய பாக்கெட்ல ஏசப்பா கை வச்சாங்க. எதில் கை வச்சாரு? அண்ணாவுடைய பாக்கெட் மணி. அவனுடைய பாக்கெட் மணி வரல, டெய்லி வர வேண்டிய வருமானம் வரல, வருமானம் நின்று போச்சு, ஆளை காலி பண்றாங்க. அல்லேலூயா. அப்ப ஆராதனை எல்லாம் வருமானத்துக்காகவா? இன்னைக்கு இயேசுபாவும் கூட பேசுறேன். யாரை கை கழுவ போகிறார்? இயேசு. இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன துரோகம் செய்தார்? அவரை நீ கை கழுவ. ஏரோது ஒரு நரி, பிலாத்து இயேசுவை கை கழுவி மரண அக்கறைக்குள்ளாக தீர்க்கிறார். ஜனங்க சொல்றாங்க, இந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் விடட்டும். அதனால இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 24-25 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்றார், எருசலேம் குமாரத்திலே எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுகின்றார். ஏன் சொன்னாரு? கேட்டாங்கல்ல, என்ன கேட்டாங்க? சொல்லுங்க. எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த மனுஷனுடைய ரத்தப்படி விழுட்டோம்னாங்கல்ல. ஆமா, ஏசப்ப சொல்றாரு, எனக்காக அழாம உங்களுக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுங்கப்பா, என் ரத்தப்படி உன்னிடத்தில் கேட்பேன். அல்லேலூயா. ரத்தப்படி கேட்கப்பட்டுச்சு. கிபி 70 கிபி 68 ரோம படை எருசலேமுக்குள் நுழைகிறது, முற்றுகை போடுகிறது. 6 மாசம் லாக்டவுன். போன வருஷம் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சபையில வந்தோமா? சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? லாக்டவுன் இப்ப ஆரம்பிச்சதுல இயேசு சிலுவையில் அறையும்போது லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. கிபி 68 ரோம படை எருசலேமுக்குள் நுழைகிறது. எருசலேமுக்குள் நுழைந்து எருசலேம் நகரத்தை முற்றுகை போடுது. உள்ள இருந்து யாரும் வெளியே போக கூடாது, வெளியே இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. நம்ம அப்படிதான் ஆனோம். வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. பாப்பா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஜட்ஜியோட மனைவி சூசைட் பண்ணி செத்துச்சு. ஏன்னா லாக்டவுன் போட்டதுனால தெரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்தில் 2 போலீஸ், அந்த பக்கம் 2 போலீஸ். இந்த அம்மா ஏற்கனவே கணவன் எழுந்தவங்க. இந்த ஊரடங்கு இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணதுனால அந்த அம்மா பிள்ளைங்களை பார்க்க முடியாம வருத்தத்தில் வேதனையில தூக்க மாட்டி செத்துச்சு. இதே சூழ்நிலை தான் அன்றைக்கு நடந்தது. எருசலேம் நகர் முழுதுமாய் முற்றுகையிடப்பட்டது. உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியல, வெளியே இருந்து யாரும் உள்ள வர முடியல. சாப்பிடுறதுக்கு வழி தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளை சமைத்து யூத சிறைகள் சாப்பிட்டாங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது என்ன நடந்ததோ அதுதான் ரோம சிறையில் நடந்தது. நம்ம பச்சின குழந்தைகளை வெட்டி சமைத்து சாப்பிட்டாங்க. பசி குடும்பத்தை தாங்க முடியும். இந்த லாக்டவுன்ல பசியில ஒருத்தர் நாய் கறி எடுத்து சாப்பிடுறான். பசியில லாக்டவுன்ல ஒருத்தர் என்ன பண்றான்?
ரோட்ல அடிபட்டு கிடக்கிற நாய்க்கறி எடுத்து சாப்பிட்டான். கிறிஸ்துவை புறக்கணித்த கூட்டம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு மனசுல இடம் கொடுக்காத கூட்டம், சாப்பிட வழி இல்லாம. அப்போ ரோம படை உள்ள நுழைந்து எருசலேமை அழிக்கிறது. எருசலேமிலிருந்து ஒரு கூட்ட மக்கள் மசாடா என்ற கோட்டைக்குள்ள போய் பதுங்கிக் கொள்றாங்க. என்ன கோட்டை? மசாடா என்ற கோட்டையில 1000க்கு மேற்பட்ட யூதர்கள் உள்ள போனாங்க. இந்த மசாடா என்ற கோட்டை யார் கட்டுறான்னா ஏரோது கட்டினாங்க. ஏரோது கட்டுறதுக்கான காரணம் என்ன? எப்படியாவது ரோம படை முழுசுமா நம்மளெல்லாம் முடிச்சிடும். ரோம படை வரும்பொழுது நாம எங்க போய் ஒழிஞ்சிக்கலாம் சொல்லுங்க? மசாடா என்ற கோட்டைக்குள்ள நம்ம ஆளுங்களை கட்டி வைக்கிறாங்கல்ல, அங்கங்க கொடைக்கானல்லாம், அங்க போய் தங்கிலாம் சொல்லி, அந்த மாதிரி இந்த யூரோ என்ன கட்டிட்டாரு? ஒரு கோட்டை கட்டிட்டார். ஹல்லேலூயா. அந்த கோட்டையில 100 வருஷத்துக்கு தேவையான தானியங்களை சேகரித்து வச்சான் ஏறு. அவனுக்கு ஆசை 100 வருஷம் வாழ போறோம்னு. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் வாழ போறோம்னு ஆசை? 100 வருஷத்துக்கான தானியங்களை இந்த கோட்டைக்குள்ள சேர்த்து வைக்கிறான். ஜனங்கள்லாம் உள்ள போய் பதுங்கி கொள்றாங்க. இந்த கோட்டையில 1000க்கு மேற்பட்ட யூதர்கள் இருக்கிறாங்க என்று தீத்து, ரோம படையினுடைய தளபதி பிலிப்பை அனுப்புகிறான். பிலிப்பு வந்து படை தளபதி உள்ளே பிரவேசிக்கிறான். உள்ளே பிரவேசிக்க முடியல. கோட்டை அவ்வளவு பிரம்மாண்டமா பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கு. அவன் ஒரு காரியத்தை செஞ்சான். கோட்டை சுற்றிலும் நெருப்பு வச்சு கொடுத்திட்டான். கோட்டை சுற்றிலும் 1000க்கும் மேற்பட்ட யூதர்கள் கருகி சாக இருக்கிற நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்றாங்க, நம்ம ரோமர் கையில சாகக்கூடாது. யாரு கையில சாகக்கூடாது? நம்ம எல்லாரும் இந்த நெருப்பினால் சாகிறதுக்கு முன்னாடி நாம சாகணும்னு சொல்லி அங்க இருக்கிற அலறி செடிகளை எடுத்து அரைத்து அதை எல்லாரும் புசித்து அந்த ஸ்பாட்ல எல்லாரும் மறிக்கிறாங்க. இப்போ மறிக்கும் போது அவன் அந்த 1000த்துல ஒரு தலைவன் எழுதி சொல்றான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயேசு என்ற ஒரு வாலிபனை நம்ம சிலுவையில் அடைஞ்சு கொண்டு ஞாபகம் இருக்கா? அங்கெல்லாம் இருக்குன்னா என்ன சொன்ன தெரியுமா? இந்த மனுஷனுடைய ரத்தப்படி எங்கள் மேலும், அந்த ரத்தப்படியை இப்பொழுது தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி அந்த 1000க்கு மேற்பட்ட யூதர்கள் அந்த கோட்டைக்குள்ளே மடிந்து போகிறார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கை கழுவாதீங்க. இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்காதீங்க. ஜனங்கள் கேட்டு வாங்கின சாபம் இன்னைக்கு வரைக்கும் எருசலேமுக்கு மீட்பு என்பதே இல்லை. ரட்சிப்பு அங்கதான் ஆரம்பிச்சது. ஆனா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல. ஹல்லேலூயா. தேவாலயத்தை பிடிச்சிட்டாங்க. தேவாலயத்தின் பெரியவராக இருக்கிற தேவனை விட்டுட்டாங்க. தேவாலயத்தை பிடிச்சிட்டாங்க. யாரை விட்டுட்டாங்க? தேவனை விட்டுட்டாங்க. தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார். இவனை அகற்றும், இவனை சிலுவையில் அறையும். அதுதான் அவர்களுடைய முழக்கம். அவங்க தேவாலயத்தை பிடிச்சாங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் தேவாலயம் கிடையாது. கிபி 70 கிபி 68 முற்றுகையிடப்படுகிற எருசலேம் நகரம் கிபி 70 தலைமட்டமாக்கப்படுகிறது. அன்று துவங்கி யூதர்கள் பல தேசங்களுக்கு சிதறந்து போனாங்க. லட்சக்கணக்கான யூதர்கள் அடிமையாக விற்கப்பட்டாங்க. ஒரு யூதன் ஈஸ்டர் நாட்களில் யூதன் ஒரு வெளியே வந்தானா ஒரு கிறிஸ்தவன் ஷூட் பண்ணுவாங்க. காரணம், நீ தான் இயேசுவை கொண்ட. அவனுடைய வாழ்க்கை பரிதாபமா மாறி போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அங்க எருசலேம் தேவாலயம் கிடையாது. நீங்க இப்பொழுது அது ஒரு முகமதிய பள்ளிவாசல் மட்டும்தான் இருக்கு. தேவாலய கட்டணம் எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் கட்ட முடியும். காரணம், இயேசுவை நிராகரித்த யூதர்கள். இன்றைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? தேவாலயமா? தேவ ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர் யார் வேணும் உங்களுக்கு? ஆலயம் 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 பிடிச்சிருக்கீங்களா? இந்த ஆலயத்தில் பெரியவர் ஒருத்தர் இங்க இருக்கிறாங்க, அவரை விட்டுட்டீங்க. ஹல்லேலூயா. யாரு? ஆலயத்தில் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மகிமையும் கொடுக்க தவறிட்டோம். நான் நிறைய பேசலாம், நேரம் இல்லை. ஜோம் பேசலாம். ஹல்லேலூயா. கண்ணில் போய் ஜெபிக்கலாமா? சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு 5-10 நிமிஷங்களை முடிச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கொண்டு போகப்படுகிறார்.
மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார். அவரை சிலுவையில் ஏற்றி ஆணிகள் அடித்து கொலை செய்கிறார். சிலுவையில் ஏற்ற போடும்போது அவனை வாரினால் அடிப்பார். குற்றவாளியை வாரினால் அடிப்பார். அந்த வாரினுடைய நுனி பகுதி மாட்டுடைய எலும்புகளால் நினைந்திருக்கும். ஒரு இரும்பு கொக்கிகள் இருக்கும். ஒரு இடத்துல அடிச்சோம்னா சரீரத்துல பல பாகங்களாக அடிபடும். 2000 தையல்களை போடலாமா, 20,000 தையல்களை போடலாமா இயேசுவின் சரீரத்தில். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து காயம். அல்லேலூயா. அப்படி அடிக்கும் போது சிலுவையில தொங்கும் போது ஒரு குற்றவாளி 3 பேரை சபிப்பான். தன்னை நியாயம் தீர்த்த நீதிபதியை சபிப்பான். தனக்கு எதிராக சாட்சி சொன்னவர்களை சபிப்பான். 3வது சிலுவையில் தொங்கும் போது வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து காரி துப்பி சபிப்பான். இந்த 3 காரியத்தை இயேசு செய்யாம என்ன செஞ்சாருன்னா, முதல் வார்த்தை பேசுறாரு, பிதாவே இவர்களுக்கு. இந்த வார்த்தை தான் வலது பக்கத்தில் இருக்கிற கல்லனை தோட்டிருச்சு. அல்லேலூயா. பொதுவா சிலுவையில் இருக்கிறவெல்லாம் சபிப்பாங்க அல்லவா, இவர் சபிக்கலையே. அப்ப இவர் வேற யாரோ ஒருவர், இவர் ஒரு நிரபராதி, இவரை குற்றவாளியாக வைத்திருக்கிறாங்க. அவன் உணர்ந்துவிட்டான். வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் சொல்றான், நாமும் நியாயமான வழி தண்டிக்கப்படும், நாம் செய்த தப்பிதர்களுக்கு ஏற்ற தண்டனை அனுபவிக்கிறோம். இவரோ தகாதவர்களையும். அல்லேலூயா. இயேசு பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இல்லதென்று. ரோம சிறைச்சாலையில் 6000 கைதிகள் தப்பித்து போறாங்க. சில நாட்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த நாட்களுக்கு முன்பு 6000 படை வீரர்கள், 6000 கைதிகளை ரோம படை வீரர்கள் பின்தொடர்கிறார்கள். அவர்களை கைது செய்கிறார்கள். கைது செய்த நடு வீதியிலே 6000 பேரை சிலுவையில் ஏற்றிக் கொள்கிறார்கள். அந்த 6000 பேர்ல ஒருத்த கூட மன்னியும் என்று சொன்னார். இயேசுவை தவிர. அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது அப்படின்னு என்னது, அறியாமை. அறியாமை என்னது? எரேமியா புத்தகத்தில் சொல்றாரு, என் பிள்ளைகள் நன்மை செய்ய பேதைகளாக இருக்கிறாங்க, தீமை செய்ய அவர்கள் அறிவாளிகளாக. அல்லேலூயா. என் பிள்ளைகள் யாரு? சீர்கெட்ட பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கு, நல்ல 6 அறிவு இருக்கு. ஆனா நன்மை செய்ய அவர்கள் பேதைகள், தீமை செய்ய அறிவாளிகள். என் ஜனங்கள் 2 தீமைகள் செய்தார்கள் என்று எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அறியாமைனா என்ன சொல்ல வர கேளு. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகி என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். தண்ணீர் இருக்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்குள்ளே உண்டாக்கி கொண்டார். இப்போ நீங்க இப்போ பாத்திரம் வாங்குறீங்க, கடையில் போய் ஓட்டையான பாத்திரங்களை வாங்கிட்டு வருவீங்க. சொல்லுங்கப்பா. இல்லை பாச நாங்கள் சோத்திரம் பண்ணி வாங்கி வீட்டில் வந்து ஜோம் பண்ணி பண்ணுறீங்களா? சொல்லுங்க. அதை பார்த்து செக் பண்ணிட்டு தான் வருவோம். இந்த யூத மத தலைவர்கள் என்ன செய்யறாங்க? விக்கிரகம் என்ற வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறார். அறியாமை. இந்த அறியாமை சிலுவை வரைக்கும் வரும். இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று தெரியும், தேவகுமாரன் என்று தெரியும், இயேசுவை சிலுவையில் ஏற்றி கொலை செய்தார். அறியாமை. வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் தொடரப்படுகிறார். கள்ளன் ரட்சிக்கப்படுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 பேரும் தூஷித்தாங்க ஆரம்பத்தில். இந்த ஒரு வார்த்தையில் அவன் சந்திக்கப்படுகிறான். அவனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவன் ஆண்டவர் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறான். 3 பேர் சாக போறாங்க. யாரும் சாக போறாங்க? 3 பேர் சாகிறவனுக்கு எங்கப்பா எதிர்காலம்? சாகிறவனுக்கு எங்கப்பா எதிர்காலம்னு கேட்கிறேன். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அவன் கேட்கிறான், அந்த ராஜ்யத்தில் வரும்போது அடியனை என்ன நம்பிக்கை பாருங்க. சாகும்பொழுது ஒரு வருகிற நம்பிக்கை. எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டீங்களா? இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில் தொங்கும்போது தாயின் மேல கரிசு. 3வது வார்த்தை என்ன? தாயின் மீது இயேசுக்கு இருந்த கரிசு. 13 வயசுல யோசிப்பு மறிக்கிறார். இயேசப்பா தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. 13 வயசுல குடும்ப பொறுப்பு இயேசு சுமக்கிறார். அவர் தன் தகப்பனாகிய யோசிப்பு செய்த தச்சு தொழிலை இயேசு செய்தார். அல்லேலூயா. தச்சு தொழிலை செய்து அதன் மூலமா கிடைக்கிற பணத்தை கொண்டுதான் குடும்பத்தை நடத்தினார். இப்போ தாயை விட்டு போகிற நேரம் தாயின் மீது ஒரு கரிசனை. அல்லேலூயா.
ஸ்திரீயே இதோ உன் மகன். இந்த மகனை பார்த்து சொல்கிறார், அதுவும் தாய். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு காரியத்தை கேட்கிறேன். உங்க அம்மா அப்பாவை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறீங்க. உங்க அம்மா அப்பா தானே உங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. சிலுவையில் தொங்கும் போது கூட தன் தாயை குறித்த சிந்தனை இயேசுக்கு வருது. உன்னை பெற்ற தாயை நீ தனிய விட்டுட்டியா? நீ எல்லாம் என்ன ஏமா பெற்றன்னு ஒரு வேலை கேட்டு உங்க அப்பா மனசை நோகடிச்சிட்டியா? உங்க அப்பா கிட்ட பேசி பல நாட்கள் ஆகுது. எங்க அப்பா கண்டாலுமே எனக்கு பிடிக்காதையா, ஆனா அவர் கோபத்துல சில காரியம் பேசுவார், உண்மைதான். ஆனா நீ பேசுவியான்னு எதிர்பார்க்கிறாரு என்னுடைய அப்பா. இன்னைக்கு உண்மையில இந்த குட் ஃப்ரைடே நாளில் நான் உண்மையெல்லாம் ஆசைக்கிறேன்னா, இன்னைக்கு முதல்ல போய் உங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல பேசு. அந்த தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு அவங்க வயது முதுமையின் நேரத்துல சில காரியங்களை பேசியிருப்பாங்க. உங்க மாமனார் மாமியார் கூட உங்க அம்மா அப்பா தான். அல்லேலூயா. அவங்களும் ஒரு தாயை பார்த்து அந்த மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியா செஞ்சீங்கன்னா இன்னைக்கு வந்தது ஒரு அர்த்தம் உள்ளதா? அல்லேலூயா. இல்லைன்னா அந்த அர்த்தம் இல்லாம போயிடும். பெற்ற தாயின் மேல இயேசுக்கு இருந்த கரிசனை. 4வது வார்த்தை சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டோம்? இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த நாள் இருந்து சிலுவைக்கு வருகிற மட்டும் அவர் செய்த ஜெபம் என்ன தெரியுமா? பிதாவே பிதாவே. சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட்ட உடனே முதல் ஜெபம் பிதாவே பிதாவே சொல்லிட்டு ஏங்க என் தேவனே சொன்னாங்க? சொல்லுங்க. பிதாவே சொல்லிட்டு பிதாவே ஏன் என்னை கைவிட்டு இருந்தாலும் சொல்லி இருக்கணும். ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொன்னாங்க? அங்கே பிதாவுக்கும் குமாரனுக்கும் கீழே இருக்கிறாங்க. உறவு முறிகிறது. அல்லேலூயா. குமாரனை பிதா இமை பொழுது கைவிடுகிறார். இமை பொழுது கைவிட்ட உடனே குமாரன் அலறுகிறார். எப்படி அலறுகிறார்னா, ஒரு பாவி அலறுகிறது போல அலறுகிறார். ஒரு பாவி கைவிடப்படுகிறது போல இயேசு கைவிடப்பட்டார். ஆகவேதான் பிதாவே என்ற வார்த்தை நிறுத்தி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள்? உங்களை என்னை சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு கைவிடப்பட்டார். அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன் என்றார். 5வது வார்த்தை என்ன? தாகமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை முன்னாடியே பேசுறார். சமாரியா ஸ்திரீகிட்ட தாகத்துக்கு தாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த அம்மாகிட்ட தண்ணி வாங்கி குடிச்சாரா? கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா சம்பவத்தில்? இப்போ தேசப்பா குடிச்சாரா? தண்ணி குடிக்கவே இல்லை. முதல் வந்தது அவருக்கு சரீர பிரகாரமான தாகம், அப்புறம் வந்தது அவருக்கு ஆவிக்குரிய தாகம். ஆவிக்குரிய தாகம் வந்த உடனே சரீர பசி எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் எப்போதுமே சரீரத்துக்கு பசி வரும். சரீரத்துக்கு என்ன வரும்? பசி வந்துச்சு. ஐயோ பசி வந்து 10 மணி செத்துட்டு போறேன், சாப்பிட்டாவது எங்கன்னா செத்துருவானா? சொல்லுங்கப்பா. ஐயோ அப்பா என்ன கேட்கணும்? ஈசாக்கு கேட்கிறான், நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ருசி உள்ள பதார்த்தங்களை கொண்டு வந்து கொடுத்துருப்பா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதித்து செத்துறேன்னா. செத்தானா? சொல்லுங்கப்பா. அவன் பையன் இருக்கிறான் ஏசா, சிகப்பான கூடு யாக்கோபு சமைச்சிருக்கிறான். சேஷபுத்திர பாகத்தை தாண்டான். இவன் என்ன சொல்றான்? நான் சாக போகிறேன், இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு செத்தானா? சொல்லுங்கப்பா. ஐயோ, நம்ம ஆளுக்கு என்னன்னா சாப்பிடலன்னா செத்துருவோம். எலியாவின் நாட்களே சாரிபாத்து விதவை இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? எலியா சொல்றாரு, ஒரு அடை கொண்டு வந்து கொடுத்துட்டு முதல்ல நீ என்ன கொடுத்துட்டு அப்புறம் நீ சாப்பிடணும். இந்த அம்மா என்ன சொல்றாங்க? கொஞ்சம் அப்போ கொஞ்சம் இடம் இருக்கு, நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு சாப்பிட போறோம். செத்தாங்களா? சாப்பிடணும். யாரும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஓவரா பிகு பண்ணிக்காதீங்க, உட்காருங்க. அல்லேலூயா. இந்த என்ன இந்த ஐயா என்ன வெயில் வரக்கூடிய அனல் பிறக்குது, இவரு இப்படி பேசுறீங்க, விடமாட்டாரு போல. சாப்பிடாதவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க, சரியா? அதுதான் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. ஆரம்பத்துல சரீர பிரகாரமான தாகம். காரணம், அவர் பிரயாண கலைப்புல யாக்கோபுடைய கிணற்றில் வந்து உட்காரும் போது அவர் கலைப்படைந்து சோர்வடைந்திருந்தால் உண்மைதான்.
ஆனா இந்த பெண்ணுகிட்ட பேச 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 சரீர தாகம் போய் ஆத்தும தாகம் வந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போய் கிராமத்தையே கூட்டிட்டு வந்துட்டாங்க ஏசப்பா கிட்ட. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தாகத்தை ஏசப்பா கிட்ட கேளுங்க, உமக்குள்ள இருந்த அந்த தாகத்தை எனக்கு தாங்கம்மா, நான் கிராமத்தை உமக்கு கொண்டு வரணும்னா, நான் வருது மட்டுமல்ல ஒரு கிராமத்தை ஏசப்பாவுக்கு கொண்டு வரணும். Praise the Lord. இன்னைக்கு சபைக்கு அவசியமான தேவை தாகம். அடுத்த வார்த்தை என்ன? பிதாவே உம்முடைய கைகளில். ஹல்லேலூயா. ஒவ்வொரு யூதனும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சங்கீதம் 40ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் தூங்க போவோம். நைட்டு படுக்கைக்கு போகும்போது என்ன சொல்லுவான்? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் என்பது நித்திரை. ஹல்லேலூயா. லாசர் மரித்த லாசரை கர்த்தர் சொல்கிறார், அவன் நித்திரையாக இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவனுடைய மகள் நித்திரையாக இருக்கிறார், பிள்ளை சாதல் என்றார். நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு மரணம் என்பது இல்லை, மரணம் எல்லாமே நமக்கு நித்திரை தான். இங்க கண்ணை மூட்டா அங்க கண்ணை திறப்போம். என்னங்க நீங்க அதற்கு முன்னாடி கண்ணை மூடுறீங்க போலே. ஹல்லேலூயா. இங்க கண்ணை மூட்டா எங்க கண்ணை திறப்போம்? நித்தியத்துல கண்ணை திறப்போம். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. மரணம் என்பது நித்தியத்துக்கான துவக்கம். ஆமென். ஹல்லேலூயா. முடிந்தது என்று சொன்னால் இந்த முடிந்தது என்பது தோல்வி அல்ல, வெற்றியின் முதல் படி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். முடித்து பிதாவின் வலது பாசத்துல அவர் வீற்றிருக்கிறார். அவர் முடித்த சில காரியங்களை நாமும் சேர்ந்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஆதுவான எல்லா காரியத்தையும் இயேசப்பா செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அதனால ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, இயேசப்பா கெத்செமனே தோட்டத்துல உனக்காக ஜெபம் பண்ணிட்டாரு, நீ ஜெபம் பண்ணாத அப்படின்னு. எப்படி? கெத்செமனே தோட்டத்துல உனக்காக இயேசப்பா ரத்த வேர்வை சிந்தி ஜெபிச்சாரு, நீ என்ன பண்ணாத, சும்மா ஜெபம் 74 மணி நேரம் 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஜெபம், முழு ஜெபம் உபவாசம் பண்ணாத. பிசாசு எந்த அளவுக்கு சபை வஞ்சிக்கிறாங்கல்ல, சபை ஜெபத்துல நிக்கணும்ல. ஆதி திருச்சபையா ஊக்கமா ஜெபம் பண்ணாங்கல்ல, பேதுரு வர வரைக்கும் ஜெபத்துல தரித்து இருக்கிறாங்கல்ல, ஜெபத்துல வீட்டில் தரித்து இருக்கிறாங்க. சபை ஜெபிக்க வேண்டிய சபையை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க? ஒரு காரியத்தை கவனிங்க, சாத்தானால் தடை செய்ய முடியாது, ஆனா தள்ளி போட முடியும். புரியுதுங்களா? சாத்தானால் என்ன செய்ய முடியாது? என்னுடைய ஆசீர்வாதத்தை அவனால் தடை செய்ய முடியாது, ஆனா தள்ளி போட முடியும். Praise the Lord. எனக்கு வர ஆசீர்வாதங்களை என் கவனத்தை திசை திருப்பாவனால முடியும். அதனால உங்க கவனத்தை திசை திருப்பாது. எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டீங்களோ கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒழுங்காக அவர் பரத்தை விட்டு இறங்கி வந்தார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து என் காரியத்தினால் உன்னை எடுத்துக் கொள்கிறேன். காட்டி கொடுத்த யூதாஸ் சிநேகனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் கேட்டார். இன்னைக்கு என்ன பார்த்தாலும் கேட்க, நீ என்னத்திற்காக வந்திருக்க? புத்தம் அன்புக்கு அடையாளமா இல்லை என்னை காட்டி கொடுக்கிற காயத்துக்கு அடையாளமா? நீ காயப்படுத்த வந்திருக்கிறாயா இல்ல காயம் கட்ட வந்திருக்கிறாயா? என்னத்திற்காக வந்திருக்கிறாய் சிநேகனே? மறுதலித்த பேதுருவை மனந்திருந்த செய்த சிநேகம், மறுதலித்த பேதுருவை மனந்திருந்த செய்த சிநேகம், மறுதலித்த பேதுருவை மனந்திருந்த செய்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கண்ணத்தில் அறைந்தாலும் சிநேகிதனே எங்களுக்கு சிநேகம். காட்டி கொடுத்த யூதாசை கண்ணத்தில் அறைந்தாலும் சிநேகிதனே எங்களுக்கு சிநேகம். அருமையான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம், அருமையான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம். கண்ணிழந்த பெருநிழந்த சிறு சுனை நினைக்க
இயேசு கிறிஸ்துவை பிலாத்து கை கழுவினது போல இன்னைக்கு சபையை ஒப்பு கொடுக்க வேணாம். சபையாரை பலப்படுத்தும். கடைசி வரைக்கும் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஜீவன் பண்ணிட்டு போயிட்டோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டை ஆண்டவரே சுதந்திரிக்கிற மத்திய வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மத்திய நாங்கள் ஆண்டவரே நாமத்திற்கு மகிமையாகி இந்த புனித வெள்ளி ஆண்டவரே ஆராதனை கலந்து வந்து ஆண்டவரே சிறுவில் மொழிந்த வார்த்தைகள் ஆண்டவரே சிறுவையிலிருந்து போவதற்கு முன் இருந்ததாலே ஒவ்வொரு நிகழ்வு நாங்கள் தியானிக்கும்படியாய் அது கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு விதத்தில் அனைத்து ஆண்டவரே சுத மறைப்பொருளையும் அறியபடியாக தேவதாசங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்காக கொடுக்கப்பட்ட மகிமையான கனமான ஊழியத்திற்காக குடும்பத்திற்காக நன்றி சொல்கிற அநேக சபைகளுக்கு அநேக மாணவர்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி அப்பா. என்னுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறவர்களாய் நாங்கள் ஆண்டவரை கைவிட்டவர்கள் அல்ல, அதோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கத்தக்கதான தேவனுக்கு கிருபை செய்யும்படி அது சொல்லியிருக்கிறவையா. அதுவே நாங்கள் சத்தியத்தினாலே மறுதளிக்கிறவன் இல்லாதபடி ஆண்டவரே சத்தியத்திற்கு கீழ்ப்படிபடியான ஒரு இருதயத்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கபடியாக நாம் வச்சிருக்கிறோம். சிறுமை பாடல் என்பது ஒரு நாள் மாற்றம் நினைவுகிற சடலச்சரமை இல்லாதபடி வாழ்க்கை ஒவ்வொரு நாளுடைய சிறுமை பாடுகளை நினைவு கூறும்படியான இருமைகளை கத்த தருபடியாக நாம் உச்சரிக்கிறோம். எப்பட்டமாக அவர்களுடைய வார்த்தை கேட்ட அந்த தேவ பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். கத்தர் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். வருஷத்தின் நாட்களில் மிக பொறுமையான வார்த்தைகளை கவனமாக கேட்டு ஒவ்வொருவரையும் தேவனுடைய வல்லமை ஆசீர்வாதங்கள் கடற்படும்படியாக நாம் உச்சரிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக அர்ப்பணித்து நாம் உச்சரிக்கிறோம். இந்த நாமத்தை உச்சரிக்கிறோம். நல்ல பிதாவே, நாம சேர்ந்து சொல்வோம். நாமத்தை ஸ்தோத்திரி, உள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சமாதானம் எடுத்தும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகிற யாரும் கேட்ட வாக்குகளை கைப்பற்றி காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை பார்த்து செல்லுமாறுகளை அன்பாக்குவதை விடைமுறைக்காக வைக்கப்பட்டிருக்கிற யாவர் வாங்கி அட்டு செல்லுமாறுகளை அன்பாக்குவது யார் யாருக்கு கை கொடுக்க வேண்டாம். நீங்கள் அணிந்து கொள்ளுமாறுகளை அன்பாக கேட்கிறேன்.